ஏசாயா 40ஆம் அதிகாரம் 29வது வசனம். வேத புஸ்தகத்தில் ஏசாயா 40ஆம் அதிகாரம் 29வது வசனம். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். சோர்ந்து போகிறவனுக்கு கர்த்தர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். சோர்ந்து போகிறவர்களை பலப்படுத்துகிற தேவன். நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு பெயர் பாருங்க, சோர்ந்து போகிறவர்களை பலப்படுத்துகிற ஒரு தேவன். சோர்ந்து போயிருக்கிறவர்களுக்கு அவர் பலன் கொடுக்கிற ஒரு தேவன். இந்த நாளில் சோர்ந்து போன நிலைமையில் நீங்கள் வந்திருக்கிறீங்க. பல பேர் பலவிதமான சோர்வுகள், சரீரத்தில் உண்டாகிற சோர்வுகள் உண்டு. சரீர பலவீனத்தினாலே, சில நோய்களினாலே உண்டாகிற சோர்வுகள். நம்முடைய திராணிக்கு மிஞ்சி நாம் வேலை செய்யும்போது, ஓய்வெடுக்காமல் வேலை செய்யும்போது சரீரத்தில் உண்டாகிற சோர்வுகள் உண்டு. அது கொஞ்சம் நம்ம இளைப்பாறினால், அதற்கேற்ற ஆகாரத்தை புசிக்கும்போது அந்த சோர்வுகள் நீங்கி ஒரு பொது பலன் வந்துவிடும். ஆத்மாவிலே, உள்ளான மனிதனிலே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே உண்டாகிற சோர்வுகள் உண்டு. இந்த சோர்வுகள் நம்மை விட்டு விலகணும், நம்ம பலன் அடையணுமானா பரிசுத்த ஆவியானவரால் தான் நமக்கு பலன் கொடுக்க முடியும். அவர்தான் இந்த சோர்வுகளை மாற்றி நம்மை பலப்படுத்துகிறவர். இன்றைக்கு பல காரியங்களை குறித்து நீங்கள் மன சோர்வோடு இந்த இடத்தில் வந்திருக்கலாம். உங்களுடைய பிள்ளைகளை குறித்த ஒரு மன சோர்வு, உங்களுடைய கணவரை குறித்த ஒரு சோர்ந்து போன ஒரு நிலைமை, அல்லது உங்களுடைய வேலையிலே வந்த பிரச்சனை நிமித்தமாய் உண்டான சோர்வு, உங்களுடைய தேவைகள் நிமித்தமாக இந்த கடன் பிரச்சனை தீரவே மாட்டேங்குது, எவ்வளோ முயற்சி பண்ணியாச்சு, எவ்வளோ பிரயாசப்பட்டாச்சு, இந்த கடன் பிரச்சனை தீரவே மாட்டேங்குது அப்படின்ற ஒரு மன சோர்வு. எல்லா காரியமும் தடைப்பட்டு போகிறது. நான் என்ன முயற்சி பண்ண என்ன பிரயோஜனம், வேலைக்கு வாய்க்க மாட்டேங்குது, பிஸ்னஸ் வாய்க்க மாட்டேங்குது, ஒரு மன சோர்வு. இதை விட நான் மறித்து விட்டால் நல்லது, ஒன்றும் காரியம் நடக்க மாட்டேங்குது அப்படின்ற ஒரு மன சோர்வு. இந்த சோர்வு எந்த நிலைமைக்கு கொண்டு போகும்? ஒரு மனிதனை தற்கொலைக்கு தூண்டக்கூடிய அளவுக்கு அந்த மன சோர்வு கொண்டு போய்விடும். சிலருக்குள்ளே அது டிப்ரெஷனை, மன அழுத்தத்தை கொண்டு வந்துடும். சோர்ந்து போய் அதை நினைத்து அப்படியே ஒரு டிப்ரெஷன், மன அழுத்தத்துக்குள்ளாயிருவாங்க. வாழ்க்கையில் ஒரு பிடிப்பே இருக்காது. எந்த ஒரு காரியத்தை உற்சாகமாக சந்தோஷமாக செய்ய முடியாது. தங்களையே நொந்து கொள்ளுவாங்க, தங்களையே வருத்தப்படுத்தி கொள்ளுவாங்க. எனக்கு மட்டும்தான் இப்படி நடக்குது, நான் மட்டும்தான் இப்படி இருக்கிறேன், எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க. தங்களையே குற்றப்படுத்தி கொள்ளுவாங்க, தங்களையே வேதனைப்படுத்தி கொள்ளுவாங்க, தங்களையே வெறுத்து விடுவாங்க. என்னால் ஒரு பிரயோஜனமும் இல்லை, எனக்கு ஒரு வேலையும் இல்லை, ஒரு வருமானமும் இல்லை, முயற்சி பண்ணிலாம் பார்த்துட்டேன், எல்லாம் தோல்வி. அப்படியே ஒரு மன சோர்வு. சிலருக்குள்ளே அந்த சோர்வை பயன்படுத்தி சாத்தான் மரணத்துக்கு நேராய் நடத்திடுவான். ஒன்றால் ஒரு பிரயோஜனம் கிடையாது, பேசாத செத்து போயிரு, அந்த அளவிற்கு மன சோர்வை கொண்டு வந்து விடுவான் பிசாசு. இந்த சோர்வு என்பது சாத்தான் பயன்படுத்துகிற ஒரு ஆயுதம். தேவ பிள்ளைகளுடைய சந்தோஷத்தை கெடுக்கவும், அவருடைய மன மகிழ்ச்சியை குலைக்கவும், அவருடைய உற்சாகத்தை கெடுக்கவும், அவருடைய ஜெப வாழ்க்கையை தடுக்கவும், ஊழியத்தை கெடுத்து போடவும் சாத்தான் கொண்டு வருகிற ஒரு ஆயுதம் இந்த சோர்வு என்கிற ஆயுதம். இந்த சோர்வை அவன் பயன்படுத்தி அநேகரை ஊழியத்தில் செயல்பட விடாதபடி முடக்கி விடுகிறான். இந்த சோர்வு என்கிற ஆயுதத்தை பயன்படுத்தி அநேகருடைய சந்தோஷத்தை கெடுத்து விடுகிறான். கர்த்தருக்குள்ள சந்தோஷமாக இருப்பதற்கு பதிலாக அப்படியே மனம் சோர்ந்து விரக்தியாக பேசுவாங்க. என்ன ஜெபமணி, என்னத்தை கண்டோம், என்ன ஜெபிக்க நீ போய் இல்லை, அவங்களுக்கெல்லாம் அற்புதம் நடக்குதா, அவங்களுக்கு செய்கிறார் ஆண்டவர், நமக்கு தான் செய்ய மாட்டேங்கிறார்ல, அவங்களுக்கு தான் ஆண்டவர் செய்கிறாரு, எனக்கு மட்டும் ஒன்றும் செய்கிறதில்லை. இந்த மாதிரி வார்த்தைகளை பேச வைத்து நம்ம அப்படியே மன சோர்வுக்குள் ஆக்கி விடுகிறான். சாத்தானுடைய ஒரு ஆயுதம்தான் சோர்வு என்பது. உங்களை வீழ்த்துவதற்கும், உங்களுடைய சந்தோஷத்தை கெடுப்பதற்கும், உங்களுடைய ஜெபத்தை கெடுத்து போடுவதற்கும், உங்களை ஊழியம் செய்ய விடாதபடி முடக்கப்படுவதற்கும்
சாத்தான் பயன்படுத்துகிற ஆயுதம் இந்த சோர்வு என்கிற ஆயுதம். ஆனால் சாத்தான் சோர்வு என்கிற ஆயுதத்தை பயன்படுத்தினா கர்த்தர் அவனை விட பலமாய் கிரியை செய்கிறவர். அவர் சொல்லுவார், நீ சோர்ந்து போக பண்றியா, நான் பலப்படுத்துகிறேன், நான் உற்சாகமான ஆவியை கொடுக்கிறேன், என் பிள்ளைகளுக்கு நான் பலமுள்ள ஆவியை கொடுக்கிறேன், அவளை உற்சாகமான ஆவியினால் நிரப்புகிறேன் என்ற அடுத்த பக்கம் ஆண்டவர் நம்மை உற்சாகப்படுத்துகிறார், நம்மை பலப்படுத்துகிறார், நம்மை தைரியப்படுத்துகிறார். நாம் கர்த்தருக்குள்ளே மகிழ்ந்து களிகூர்ந்து எழும்பும்படி ஆண்டவர் செய்கிறார். சாத்தான் ஒரு பக்கம் நம்மை சோர்வுக்குள்ளாக்கி கலங்க பண்ணினாலும் அடுத்த பக்கம் ஆண்டவர் நம்மீது மிகவும் அக்கறை உள்ளவராக நம்மை பலப்படுத்துகிறார். இன்றைக்கு ஆண்டவர் அதான் செய்ய போகிறார். சோர்ந்து போகிறவர்களை பலப்படுத்துகிற தேவன். நீங்கள் உங்களில் பலர் இன்றைக்கி சோர்ந்து போய் வந்திருக்கிறீங்க. இந்த கடைசியாக இன்றைக்கி போய் ஜெபம் பண்ணி பார்ப்போம், ஒன்றும் நடக்கலைன்னு அவ்வளவுதான், அந்த மாதிரி சோர்ந்து போன நிலைமையில் வந்திருக்கிறீங்க. ஆண்டவர் உங்களை பலப்படுத்துவதற்காக வந்திருக்கிறார். சோர்ந்து போகிறவர்களை பலப்படுத்துவதற்காக இன்றைக்கு தேவ பிரசன்னம் நம்மத்திலே கடந்து வந்திருக்கிறது. உங்களை பலப்படுத்துவதற்கான அற்புதங்களை ஆண்டவர் செய்ய போகிறார். உங்களை சோர்ந்து போக விடுகிற தேவன் அல்ல. அவர் சோர்ந்து போகிறவர்களை பலப்படுத்துகிற ஒரு தேவன், தைரியப்படுத்துகிற தேவன். அதனால் பயப்படாதங்க. சிலர் ஒன்று சொல்லுவாங்க, ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? அவங்க ஜெபம் பண்ணிட்டு சொன்னாங்க, என்ன சொன்னாங்க? உங்கள் வீட்டில் மரணம் நடக்க போகுது, உங்கள் வீட்டில் இப்படி ஒரு ஆபத்து வரப்போகுது, உங்கள் வீட்டில் அவ்வளோதான், யாரும் இனிமேல் என்ன ஜெபம் பண்ணி ஒன்றும் நடக்க போகிறதில்ல, உங்கள் வீட்டில் சாபம் வந்துட்டு. இது சொல்கிறதுக்கு ஒரு ஜெபம் தேவையா? இது மாதிரி இருக்கிறத மாத்துறதுக்கு தான் ஜெபம் அவசியம். அதனால் யாரோ ஜெபம் பண்ணிட்டு சொன்னாங்க, சமீபத்தில் ஒருத்தர் அதே திரும்ப திரும்ப சொல்கிறாங்க. யார் சொன்னால் உங்களுக்கு? நல்ல ஜெபம் பண்ணவங்க சொன்னாங்க, ஜெபம் பண்ணவங்க சொன்னாங்க. பிசாசு ஜெபம் பண்ணுகிற ஆளை கூட பயன்படுத்தி சோர்ந்து போகிற வார்த்தைகளை கொடுத்து அநேக தேவ பிள்ளைகளை முடக்கி விடுகிறான். ஆண்டவர் சோர்வை கொண்டு வருகிற தேவன் அல்ல, அவர் உற்சாகப்படுத்துகிற தேவன், பலப்படுத்துகிற தேவன், விசுவாசத்தை பலப்படுத்தி தைரியப்படுத்துகிற ஒரு தேவன். இன்னைக்கு உங்களை பலப்படுத்துவதற்காகவே அவர் வந்திருக்கிறார். சோர்ந்து போகிறவர்களுக்கு பலன் கொடுக்கிற தேவன். நீங்கள் சோர்ந்து போய் வந்திருப்பது ஆண்டவருக்கு தெரியும். சிலர் வெளியில் சோர்வில்லாத மாதிரி உற்சாகமாக கைத்தொட்டு நீங்கள் பாடுறீங்க, உள்ளுக்குள்ள மன சோர்வு இருக்கிறது. உங்களுடைய ஆத்மாவில், உங்களுடைய உள்ளான மனிதனில் மனம் சோர்ந்து போய் கிடக்கிறது. எல்லாம் எப்பொழுதும் போல சந்தோஷமாக களி கூற முடியவில்லை, மகிழ்ச்சியாக இருக்க முடியலை. அந்த மன சோர்வு, ஏதோ ஒரு சம்பவம், ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு தேவை, உங்கள் வாழ்க்கையில் நடந்துவிட்ட ஏதோ ஒரு வேதனையான காரியம், அல்லது இன்றைக்கு உங்களுக்கு விரோதமாய் நடந்து கொண்டிருக்கிற ஏதோ ஒரு சம்பவம் உங்களை சோர்ந்து போக பண்ணி இருக்கிறது. அதனால் அதை யோசித்து 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 அது குறித்து என்ன பண்ணுறது, ஏன் இப்படி நடக்குதுன்னு நினச்சி மனம் சோர்ந்து போய் வந்திருக்கிறீங்க. ஆனால் இன்றைக்கி இயேசு என்ன செய்ய போகிறார்? உங்களுடைய சோர்வை மாற்ற போகிறார். சோர்வை கொண்டு வந்த சாத்தானுடைய வல்லமையை மடங்கெடுக்க போகிறார். உங்களுடைய உள்ளத்திலிருந்து அந்த சோர்வின் ஆவியை எடுத்து விட்டு உற்சாகமான ஆவி ஆண்டவர் உங்களுக்கு தரப்போகிறார். ஆமென். இந்த சோர்வு என்பது உங்களுக்கு மட்டும் வருகிறதுன்னு நினைச்சிடாதங்க. நான் தான் இப்படி சோர்ந்து போகிறேன், எனக்கு தான் இப்படி ஆகுது அப்படின்னு நினைக்காதங்க. உங்கள் மத்தியில் நின்று பிரசங்கம் பண்ணுறேன் பாருங்க, நான் கூட பல சமயம் சோர்ந்து போனது உண்டு. சில சமயம் நான் யோசித்து பார்க்குறேன், அந்த நாட்களில் 2 நாள் கூட நான் இன்னும் பைபிள் வாசிக்க மாட்டேன், இன்னும் ஜெபமும் பண்ண மாட்டேன். நான் வேறு வாசித்து ஜெபம் பண்ணிட்டு என்னது நடந்தது, போங்க ஆண்டவரேன்னு சொல்லி 2 நாள் பைபிள் வாசிக்காமல் ஜெபிக்காமலாம் படுத்தே கடந்திருக்கிறேன். ஆனால் 3ஆவது நாள் அவர் வந்துடுவார். எதுக்கு படுத்திருக்கிற, எலும்பு, நான் இருக்கிறல்ல, மறுபடியும் உற்சாகப்படுத்தி மறுபடியும் ஜெபிக்க வச்சு பைபிள் வாசிக்க வச்சு பலப்படுத்திடுவார். நீ ஜெபிக்க மாட்டேங்கிற, பைபிள் வாசிக்க மாட்டேங்கிற, என்கிட்ட சண்டை போட்டு படுத்திருக்கிறியா, எப்படியும் தொலைஞ்சு போ. அப்படி விட்டு விடுகிற தேவன் அல்ல, அவர் நம்மை தேடி வந்து பலப்படுத்துகிற தேவன். அல்லேலூயா. நீங்கள் சிலர் அப்படி வந்திருக்கிறீங்க, இனி ஜபம்லாம் பண்ண மாட்டேன், நான்
இனி பைபிள்லாம் தூக்க மாட்டேன் நான். கர்த்தர் என்ன செஞ்சிட்டார் எனக்கு? அப்படி வந்திருக்கிறீங்கல்ல, ஆண்டவர் உங்களை தேடி வந்திருக்கிறார். மகளே, நீ என்ன சோர்ந்திருக்கிற? எழும்பு எழும்பு. மகனே, ஏன் சோர்ந்திருக்கிற? நான் இருக்கிறல்ல உனக்கு, நீ பயப்படாத. சோர்ந்து போயிருக்கிறவங்களை பலப்படுத்துவதற்காக ஆண்டவர் வந்திருக்கிறார். எல்லாருமே சோர்வு வழியாய் கடந்து போயிருக்கிறாங்க. தேவனுடைய சிநேகிதன் என்று அழைக்கப்பட்ட மோசே கூட சோர்ந்து போன சம்பவம் பைபிள் எழுதப்பட்டிருக்கிறார். ஆண்டவர் என்னை எடுத்துக்கொள்ளும், என்னை கொன்று போட்டுரும், நான் செத்து போகிறேன் அப்படின்லாம் மோசே சொல்லுகிறாரு, பைபிள் எழுதி இருக்கிறார். விசுவாசிகளின் தகப்பன் என்று அழைக்கப்பட்ட ஆபிரகாம் சோர்ந்து போன சம்பவம் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறார். ஜெபம் பண்ணி வானத்திலிருந்து அக்னியை இறங்க பண்ணி ஒரு எழுப்புதலை கொண்டு வந்து தேசத்தையே கர்த்தர் பக்கமாய் திருப்பின எலியா என்கிற பெரிய தீர்க்கதரிசி சோர்ந்து போனது பைபிளில் எழுதப்பட்டிருக்கிறார். அதனால சோர்வு எல்லாரும் கடந்து செல்லுகிற ஒரு பாதை. நான் தான் இப்படி சோர்ந்து போறேன், எனக்கு தான் இப்படி நடக்குது, அவ்வளவுதான் அப்படின்னு நினைக்காதங்க. அப்படி சோர்ந்து போனவர்களை தேவன் எப்படி பலப்படுத்தி உற்சாகப்படுத்தி அவங்க வாழ்க்கையில் அற்புதங்களை செய்தார். ஒரு 2-3 சம்பவங்களை வேதத்திலிருந்து நாம் தியானிக்க போகிறோம். முதலாவது பாருங்க, இந்த சோர்வு வருவதற்கு காரணம் என்ன? சில தேவ மனுஷருடைய வாழ்க்கையில் இருந்து நம்ம பார்க்கும்போது காரணத்தை நம்ம விளங்கி கொள்ள முடியும். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் தரிசனமாகி ஆண்டவர் வாக்கு தத்தம் கொடுக்கிறார். அவருக்கு வாக்கு கொடுக்கிறார், ஆபிரகாமே, நீ உன் சொந்த தேசத்தை விட்டு உன் இனத்தை விட்டு நான் காண்பிக்கிற தேசத்துக்கு நீ போ, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் சந்ததியை பெருக பண்ணுவேன், உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், உன்னை சபிக்கிறவங்கள நான் சபிச்சிருவேன், உன்னை ஆசீர்வதிக்கிறவங்கள நான் ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். இந்த மாதிரி 7 விதமான ஆசீர்வாதங்கள் வாக்குத்தத்தத்தை சொல்லி ஆண்டவர் அழைக்கிறார். அந்த நாட்கள் ஆபிரகாம், சரித்திரம் சொல்லுகிறது, மெசொப்பொத்தாமியா என்கிற இடத்துல சிலைகளை செய்து வியாபாரம் பண்ணுகிறவன். அந்த நாட்களில் மக்கள் சிலைகளை வச்சு தெய்வமாக வணங்கினாங்க. அதை செய்து கொடுக்கிற வேலையை ஆபிரகாம் செய்திருக்கிறார். தெய்வத்தையே சிலையாக செஞ்சு கொடுக்கிற ஒரு காரியத்தை ஆபிரகாம் செய்து கொண்டிருக்கிறார். அந்த குடும்பத்திலிருந்து ஆபிரகாமை கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிறார். ஆபிரகாமுக்கு அதுக்கு முன்னால் கர்த்தரை தெரியாது. கர்த்தரே தன்னை அவனுக்கு வெளிப்படுத்தி, நான் காண்பிக்கும் தேசத்துக்கு நீ போ, நான் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன்னு சொல்லிட்டார். ஆண்டவர் அவனுக்கு வாக்கு கொடுக்கிறார். அந்த வாக்கு தத்தத்தை விசுவாசித்து ஆபிரகாம் புறப்பட்டு போயிட்டார். இப்போ 15ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் மறுபடியும் ஒரு முறை ஆபிரகாமுக்கு தரிசனமாகிறார். பாருங்க, ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்தில் இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, கர்த்தர், ஆபிரகாமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடயமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகிறார். தரிசனமாகி கர்த்தரே சொல்றார், ஆபிரகாமே, நீ பயப்படாத, நான் உனக்கு கேடயமும் மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் அப்படின்னு ஒரு வாக்குத்தத்தம் சொல்லுகிறார். நம்மளா இருந்தால் என்ன பண்ணியிருப்போம்? ராத்திரியில் கர்த்தர் தரிசனமாகி இந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லி இருந்தால் ராத்திரியே பல பேருக்கு ஃபோன் அடித்தாவது சொல்லியிருப்போம். தெரியுமா, ராத்திரியில் கர்த்தர் வந்தா, நான் தூங்கிக்கிட்டு இருந்தேன், இயேசு கர்த்தர் என்னை எழுப்பி எனக்கு தரிசனமாகி இந்த வாக்குத்தத்தெல்லாம் கொடுத்தாருன்னு சொல்லி சந்தோஷமாக எல்லாருக்கும் சொல்லியிருப்போம். அட்லீஸ்ட் வீட்டில் இருக்கிற எல்லாரையுமாவது எழுப்பி சொல்லியிருப்போம். பாருங்கள், இயேசு நின்றார், என்கிட்ட பேசினார், எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தார், நான் அவரை தரிசித்தேன் அப்படின்னு சந்தோஷமாக சொல்லியிருப்போம். அல்லது அடுத்த நாள் காலையில் எழும்பின உடனே நமக்கு தெரிஞ்ச எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி தெரியப்படுத்தியிருப்போம், இல்லை இயேசு என் வீட்டில் நின்று எனக்கு தரிசனமாக இந்த வார்த்தை சொன்னார் என்று. அது எவ்வளோ பெரிய பாக்கியம்! கர்த்தரே ஆபிரகாமை தேடி ராத்திரியில் தரிசனமாகி அவனுக்கு வாக்கு கொடுக்கிறார். ஆபிரகாமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடயமும் மகா பெரிய பலனுமாயிருக்கிறேன். நம்மளாக இருந்தால் சந்தோஷப்பட்டு இருப்போம். ஆனால் ஆபிரகாம் என்ன பண்ணார்? அடுத்த வசனம் வாசிக்கும்போது அவர் உடனே சந்தோஷப்படலை, மகிழ்ச்சி அடையலை, ஆண்டவரை துதிக்கலை, ஒரு களி கூறலை. ஆபிரகாம் என்ன சொல்லுகிறார்? ஆண்டவரே, அடியனுக்கு என்ன தருவீர்? நீ என்ன தருவீர்?
கேடையன்றீரு, பயப்படாதேன்றீரு, உனக்கு பலனா இருப்பேன்னு சொல்லுகிறீர், எனக்கு என்ன தருவீர்? நான் தான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. அதாவது கர்த்தர் ஒன்று சொல்லுகிறார், ஆபிரகாம் அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ளாதபடி ஆபிரகாம் வேறொரு காரியத்தை சொல்லுகிறார். கர்த்தர் நீ பயப்படாத, உனக்கு மகா பெரிய பலன் சொல்லுகிறார். அவர் மகிழ்ந்து கழிகூர்ந்து தேவனை துதிக்காதபடி ஆபிரகாம் சொல்லுகிறார், என்ன தருவீர் ஆண்டவரே? எனக்கு தான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. என் வீட்டு வேலைக்காரன் தான் குடும்பத்துக்கு எஜமான் மாதிரி இருக்கிறான், என்ன பிரயோஜனம் என்பதாய் சொல்லுகிறார். ஆண்டவருக்கு தெரிஞ்சிட்டு ஆபிரகாம் சோர்ந்து போனான். ஆபிரகாமுக்குள்ளே ஒரு மன சோர்வு வந்து விட்டாரு. கர்த்தர் நின்று பேசும்போது மகிழ்ச்சி அடையவில்லை, ஆண்டவரை துதிக்கவில்லை, களி கூறவில்லை. எனக்கு என்ன தருவீர்? நீர் எனக்கு வாக்கு கொடுத்தபடி ஒண்ணுமே நடக்கலையே. மனம் சோர்ந்து போய் ஆபிரகாம் பேசினார். இன்னைக்கு நீங்கள் சோர்ந்து போய் வந்திருக்கலாம். கர்த்தரிடத்தில் கேட்டனே, கர்த்தர் வாக்கு கொடுத்தாரே, ஆண்டவர் சொன்னாரே, அது மாதிரி ஒண்ணு நடக்கலையே. என் குடும்பத்தை குறித்து கர்த்தர் வாக்கு கொடுத்தார், என் பிள்ளைகளை குறித்து கர்த்தர் வாக்கு கொடுத்தார், என்னுடைய வியாபாரத்தை குறித்து கர்த்தர் வாக்கு கொடுத்தார், என்னுடைய பிசினஸை குறித்தும் என்னுடைய ஊழியத்தை குறித்து கர்த்தர் வாக்கு கொடுத்தார், ஒண்ணு நடக்கலையே. நீர் என்ன தருவீர்? சொன்னீர ஒண்ணு நடக்கல. ஆபிரகாமுக்கு கர்த்தர் இப்படி தரிசனமாகும் போது கிட்டத்தட்ட 10 வருஷம் கடந்திருந்தார். ஆபிரகாமுக்கு 75 வயதா இருக்கும்போது ஆண்டவர் கூப்பிடுகிறார், நான் உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் வான்னு சொல்றார். ஆபிரகாம் அதை விசுவாசித்து வருகிறார். அப்போ இந்த வருஷம் ஆண்டவர் சந்ததியை பெருக பண்ணுவார், ஒரு கற்பத்தின் கனியை தருவார், நீ காத்திருக்கிறார். ஒண்ணு நடக்கல. 2வது வருஷம், 3வது வருஷம், 4வது வருஷம், 5வது வருஷம், ஒண்ணு நடக்கல. 6வது வருஷம், 7வது வருஷம், ஒண்ணு நடக்கல. 10 வருஷம் கடந்து விட்டார். என்ன ஆண்டவர் தருவேன்னாரு, சந்ததியை பெருக பண்ணுவேன்னாரு. 10 வருஷம் ஆச்சு, ஒன்று அதை பற்றி ஆண்டவர் பதிலே காணும். எனக்கு வாக்கு கொடுத்தார், அதை காணும். இப்போ 10 வருஷம் கழிச்சு கர்த்தர் வந்திருக்கிறார். உனக்கு மகா பெரிய பலன் கேடகம்னு சொல்றார். உனக்கு குழந்தை தர வந்திருக்கிறேன்னு சொன்னாலும் பரவாயில்ல, உங்க மனை ஆசீர்வதிக்க வந்திருக்கிறேன், உன் மனைவியுடைய கர்ப்பத்தை ஆசீர்வதிக்க போறேன், உனக்கு குழந்தை பிறக்க போதுன்னு சொன்னா பரவாயில்ல, உனக்கு மகா பெரிய பலனா இருக்கிறேன், நீ பயப்படாதன்றார். ஆபிரகாம் உடனே சொல்றார், என்ன தருவீர் ஆண்டவரே? நீர் சொன்னபடி தான் ஒன்றும் செய்யலையே. நானும் 10 வருஷமா காத்திருந்துட்டேன், ஒன்றும் நடக்கல. வாக்குத்தத்தம் நிறைவேற தாமதித்தபடியினால் ஆபிரகாமுக்குள்ள ஒரு மன சோர்வு வந்து விட்டார். கர்த்தர் இப்படி சொன்னார், நடக்கல. கர்த்தர் இப்படி வாக்கு கொடுத்தார், அது நிறைவேறல. கர்த்தர் இப்படிலாம் செய்வேன்னு எனக்கு சொல்லி இருந்தார், செய்வான்னு நம்பிக்கையா காத்திருந்தேன். 10 வருஷம் கடந்து விட்டது, ஒண்ணு நடக்கல. இன்றைக்கு நீங்கள் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேற தாமதிக்கிறதுனால ஒரு மன சோர்வு உங்களுக்கு உண்டாயிருக்கலாம். சோர்ந்து போன நிலைமையில வந்திருக்கலாம். ஆண்டவர் சொன்னாரே செய்யலையே என்பதாக ஆபிரகாம் சோர்ந்து போனான். கர்த்தர் தெரிந்து கொண்டார் அதை. ஆபிரகாம் சோர்ந்து விட்டான். ஆபிரகாமுடைய மனதில் ஒரு சோர்வு வந்து விட்டாரு. என்ன 10 வருஷமா காத்திருந்தான், வாக்குத்தத்தம் நிறைவேறல. அதனால அவனுக்குள்ள ஒரு மன சோர்வு. இன்னைக்கு உங்க உள்ளத்துல கூட தேவனுடைய வாக்குத்தத்தம் நிறைவேறாதபடியினால, அது நிறைவேற தாமதிக்கிறதுனால ஒரு மன சோர்வு வந்திருக்கலாம். ஆண்டவர் உடனே ஆபிரகாம் மேல கோபப்படவில்லை. ஆபிரகாம், நான் என்ன சொல்றேன், நீ என்ன சொல்ற? நான் உனக்கு பயப்படாத கேடயமா இருப்பேன்னு சொல்லி சந்தோஷமா சொல்றேன். நீ என்னடா நான் இப்படி பேசுற? அப்படி ஆண்டவர் சொல்லவில்லை. ஆபிரகாமுடைய பலவீனம், அந்த சோர்வை கர்த்தர் விளங்கி கொண்டார். ஆண்டவர் புரிந்து கொண்டார். அவன் சோர்ந்து போயிட்டான், என்ன 10 வருஷமா காத்திருந்துட்டான். உடனே ஆண்டவர் அந்த சோர்வை மாற்றணும், அவனை பலப்படுத்தணும். அதனால ஆண்டவர் சொல்றார், எழுந்துரு ஆபிரகாம், எழும்பு, படுக்க விட்டு எழும்பு, வெளியே வா, கூடாரத்தை விட்டு வெளியே வா. அங்கே கூடாரத்தில் தங்கி, அந்த காலத்தில் வீடு கட்டி காங்கிரீட் பில்டிங்லாம் கட்டி இருக்க மாட்டாங்க, கூடாரத்தில் குடியிருப்பார்கள். ஆபிரகாம் கூடாரத்தில் குடியிருக்கிறார். அதில் எல்லா வசதியும் இருக்கும். கூடாரம்னா சும்மா ஒரு கூடாரம் போட்டு இருப்பார். ஒரு வீட்டுக்குள்ள எல்லா வசதிகளும் அந்த கூடாரத்துக்குள்ள இருக்கும். அப்படிதான் அந்த காலத்தில் வாழ்ந்தார்கள். கர்த்தர் சொல்றார், எழும்பு, ராத்திரி நேரம்,
இரவில் தான் கர்த்தர் வந்து பேசுகிறார். இப்போ ஆண்டவர் சொல்றார், ஆபிரகாம் எழும்பு, படுக்கை விட்டு எழும்பு, வெளியே வா, கம் அவுட், வெளியே வா, கூடாரத்தை விட்டு வெளியே வா, வானத்தை அண்ணாந்து பாருன்னார். பார்த்தா நட்சத்திரங்கள் நிறையா இருக்கு, எண்ணி எனக்கு சொல்லு பார்ப்போம், இதில் எத்தனை நட்சத்திரம் இருக்குன்னு. 1 2 3 4 5 10 100 எண்ணெல்லாம் முடியாது ஆண்டவர். அது எவ்வளோ எண்ணக்கூடிய அளவில் இருக்குது, லட்சக்கணக்காக இருக்குது, எண்ண முடியாது. அதே மாதிரி உன் சந்ததியை நான் பெருக பண்ணுவேன். நான் உனக்கு வாக்கு கொடுத்தேனே, வாக்கு மாறாதவர், சொல் தவறாதவர். அதே மாதிரி உன் சந்ததியை எண்ணவே முடியாது. கடற்கரை மணலை எண்ண முடியுமா அவனால? எண்ணு பார்ப்போம். ஒரு கை நிறைய மண் எடுத்து அதில் எத்தனை இருக்கு எண்ணி சொல்லு பார்ப்போம். எண்ண முடியாது. அதே மாதிரி உன் சந்ததியை நான் பெருக பண்ணுவேன். அல்லேலூயா. ஆண்டவர் சோர்ந்திருந்த ஆபிரகாமை பலப்படுத்துகிறார். வாக்குத்தத்தம் நிறைவேற தாமதித்தபடியினால் ஆபிரகாமுக்குள்ள ஒரு சோர்வு வந்துவிட்டது. அதனால தேவன் அந்த வாக்குத்தத்தத்தை உறுதிப்படுத்தும்படி மறுபடியும் பேசி மறுபடியும் அவனை பலப்படுத்துகிறார். 6ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான். அவனுடைய விசுவாசத்தை ஆண்டவர் பலப்படுத்தினார். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில தேவன் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கலாம். நம்ம எப்பவுமே ரொம்ப அவசரக்காரங்க. காலையில கர்த்தர் வாக்கு கொடுத்தா சாயங்காலத்துக்குள்ள நிறைவேறிடணும். அப்படி இல்லைன்னா என்ன ஐயா கர்த்தர் செஞ்சார், வாக்கு கொடுத்தார், ஒன்றும் நடக்கலை. எப்போ கொடுத்தார்? காலையில். சாயங்காலத்துக்குள்ள நிறைவேறணும். நமக்கு எப்பவுமே அவசரம்தான். அந்த ஆண்டவர் எப்பவுமே நிதானமாய் செயல்படுகிறவர். அவர் கொஞ்சம் நிதானமாய் செயல்படுகிறவர். அவருக்கு தெரியும் எப்போ எதை செய்யணும், எப்போ எதை கொடுத்தா உங்களுக்கு சரியா இருக்கும், எப்போ எந்த நன்மையை கொடுத்தா அது உங்களுக்கு சரியான பிரயோஜனமா இருக்கும். எல்லாமே அவர் சகல ஞானம் பொருந்தின தேவன். அவருக்கு தெரியும் வாக்கு கொடுத்ததை எப்போ செய்து முடிக்கணும், எப்போ அதை நிறைவேற்றணும், ஆண்டவருக்கு தெரியும். ஆனால் நமக்கு எப்பவுமே அவசரம்தான். ஆனால் தேவன் வாக்கு கொடுத்துட்டா அவர் சொல் தவறாதவர், வாக்கு மாறாதவர், அது கட்டாய நிறைவேறும். 75ஆம் வருஷம் ஊழியத்துக்கு ஆண்டவர் அழைச்சார். முகமுகமாக கர்த்தர் என்னோடு பேசி ஆண்டவருக்கு தரிசனமாகி அழைத்தார். நான் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டேன். அதே வாரத்தில் நாங்கள் ஒரு 4-5 குடும்பம் சேர்ந்து உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணினோம். ஒரு 4-5 குடும்பம் இணைந்து ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். ஒரு வீட்டில் தான் கூடி ஜெபிக்கிறோம். அந்த குடும்பத்தார் 4-5 குடும்பம் சேர்ந்து ஜெபிக்கிறோம். அந்த நாட்களில் எனக்கு சரியாக ஜெபம் பண்ண தெரியாது, பிரசங்கெல்லாம் பண்ணி பழக்கம் கிடையாது. ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துருக்கிற அவ்வளோதான். சாட்சி சொல்லுவேன், ஆண்டு எனக்கு செய்த நன்மையை அங்கங்கே போய் ட்ராக்ஸ் கொடுப்பேன், அவ்வளோதான். நாங்கள் ஜெபிக்கும்போது ஒரு சகோதரி, அவங்க இஸ்லாமிய குடும்பத்திலேருந்து ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்று நல்ல தீர்க்க தரிசனம் வரம் பெற்ற சகோதரி. அவங்களும் இந்த ஜெபத்துக்கு வந்திருந்தாங்க. நாங்கள் நல்ல வசனத்தை தியானித்து ஆவில நிரம்பி ஜெபிக்கும் போது ஆவியானவர் பலமாய் இறங்கினார். அப்படி இறங்கின போது அவங்க மேலே பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். ஒவ்வொருத்தருக்காக தீர்க்க தரிசனம் சொல்கிறாங்க. அப்படியே ஒவ்வொருத்தருக்காக சொல்கிறாங்க. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு நபருக்கும் கர்த்தருடைய ஆவியானவர் அவங்க மூலமாக அப்படியே பேசுகிறார் தீர்க்க தரிசனமாக. அப்படியே வரும்போது எனக்கு நேராக ஆண்டவருடைய வார்த்தை வந்தது, தீர்க்க தரிசன வார்த்தை. ரொம்ப நேரம் சொன்னாங்க, ஆண்டவர் பேசினார். கிட்டத்தட்ட அரை மணி நேரம் இருக்கும். நிறைய காரியம். மகனே, நான் உன்னை அப்படி பயன்படுத்துவேன், பல நாடுகளுக்கு உன்னை கொண்டு செல்லுவேன், திரள் கூட்ட மக்கள் மத்தியில் நீ வார்த்தை அறிவிப்பேன், வானொலியில் என் செய்தியை நீ பேசுவேன், டிவியில் என்னுடைய வார்த்தைகளை நீ அறிவிப்பேன். 75வது வருஷம் டிவியே கிடையாது, வரல. நீ அதான் யோசிப்பாங்கன்னு சொல்கிறவனுடைய காரியம். 75வது வருஷம் டிவின்னா வெளிநாட்டில் இருக்குதுன்னு தான் கேள்விப்பட்டிருப்போம், நம்ம ஊரில் கிடையாது. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீ டிவியில் என் வார்த்தையை பிரசங்கம் பண்ணுவ. இதெல்லாம் கர்த்தர் பேசுகிறார். நம்ப முடிகிற மாதிரி காரியமே இல்லை. 75ஆம் வருஷத்தில் ஜனவரி மாதம் அந்த கர்த்தர் பேசின காரியம் நம்ப முடியறதா இல்லை. ஆனால் கர்த்தர் சொல்கிறார் வாக்குத்தத்தமா, நான் இதெல்லாம் உன்னை கொண்டு செய்வேன். சூழ்நிலை பார்த்தா நம்ப முடியல, ஆனால் எல்லாம் எழுதி கொண்டேன். சொல்லுகிறவர் கர்த்தர். எல்லாத்தையும் நான் குறித்து வைத்து கொண்டேன்.
நிறைய காரியம் ஆண்டவர் பேசினார். சில வாக்குத்தத்தம் 10 வருஷம் கழித்து நிறைவேறினார். சில வாக்குத்தத்தம் 20 வருஷம் கழித்து நிறைவேறினார். சில வாக்குத்தத்தம் 30 வருஷம் கழித்து நிறைவேறினார். ஆனால் கர்த்தர் சொன்ன வார்த்தை ஒன்றும் கீழே விழுந்து போகவில்லை. ஒவ்வொன்றும் அந்தந்த காலத்தில் நிறைவேறிற்று. உங்களுக்குன்னு கர்த்தர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கான ஒரு காலத்தை கர்த்தர் நியமித்திருக்கிறார். அந்த வேளையில் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும். அந்த வேளையில் அந்த வாக்குத்தத்தத்தின்படி நன்மை உண்டாகும். உங்கள் குடும்பத்தில் அந்த அற்புதம் நடக்கும். உங்களுடைய தொழிலில் நடக்கும். பிள்ளைகள் வாழ்க்கையில் நடக்கும். கர்த்தர் சொன்னால் சொன்னது தான். அவ்வளோதான். கர்த்தர் சொன்னது தான். அவர் வார்த்தை மாறாது. அவருடைய வாக்குத்தத்தம் மாறாது. கட்டாயம் நிறைவேற்றுவார். ஆனால் எல்லாவற்றிற்கும் ஒரு காலத்தை அவர் நியமித்திருக்கிறார். ஆபிரகாமுக்கு தேவன் வாக்கு கொடுத்து 10 வருஷம் கடந்து விட்டாரு. ஆனால் அந்த 10 வருஷத்தில் இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறலை. ஒவ்வொரு வருஷமும் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறார். இந்த வருஷம் ஏமாற்றம் இல்லை. அதனால மனம் சோர்வு வந்து விட்டார். உங்களுக்கு கூட அப்படி தான் வந்திருக்கலாம். கர்த்தர் செய்வேன்னு சொன்னாரே, வாக்கு கொடுத்தாரே, ஊழியக்காரர் மூலமாக பேசினாரே, இன்னும் நடக்கலையே, ஒரு மன சோர்வு உங்களுக்கு வந்திருக்கலாம். ஆண்டவர் உங்களை பலப்படுத்த வந்திருக்கிறார். சொன்ன போகாதங்க. நிறைவேறுகிற காலம் சமீபித்து விட்டது. தேவன் வாக்கு கொடுத்ததை நிறைவேற்றுகிற காலம் சமீபித்து விட்டது. நீங்கள் அதை காண போகிறீங்க, பெற்றுக்கொள்ள போறீங்க. கர்த்தர் சொன்னது நிறைவேற போகிறது. உங்க குடும்பமே ரட்சிக்கப்பட போகிறது. நீ அநேகருக்கு கடன் கொடுப்ப, நீ கடன் வாங்க மாட்ட. வாக்கு கொடுத்திருக்கிறாரா? அது நிறைவேற போகிறது. உங்களை கடன் கொடுக்கிறவளாய் மாற்ற போகிறார். உனக்கு இவ்வளவு ஆத்துமாக்களை தருவேன், ஊழியத்தில் பயன்படுத்துவேன் சொல்லி இருக்கிறாரா? அது நிறைவேற போகிறாரு. கர்த்தர் என்ன சொன்னாரோ அதை நிறைவேற்ற போகிறார். அதனால பயப்படாதங்க. இது ரொம்ப அவசியம். என்னன்னா, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறுவதற்கு பொறுமை ரொம்ப அவசியமா. எபிரேயர் 10:36 வாசிங்க. நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாய் இருக்கிறது. நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாய் இருக்கிறது. ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நீங்கள் பெறுவதற்கு உங்களுக்கு பொறுமை ரொம்ப அவசியம். கொஞ்சம் பொறுமையா இருங்க, வெயிட் பண்ணுங்க. ஆண்டவர் வாக்கு கொடுத்துட்டார்ல, அதை நிறைவேற்றுவார். வெயிட் பண்ணுங்க. பொறுமை உங்களுக்கு அவசியம். பொறுமையா நீங்க காத்திருந்து பெற்றுக்கொள்ளணும். எவ்வளவு நாளையா பொறுமையா இருக்கிறது? ஆபிரகாம் பார்த்தார், 10 வருஷம் பொறுமையா இருந்தாச்சு. இதுக்கு மேலே ஆண்டவர் ஒன்றும் செய்யாமல் இருந்தா என்னது அப்படின்னு பொறுமை இழந்துட்டார். இப்போ ஆண்டவர் அவரை பலப்படுத்திட்டார். சில சமயத்தில் தேவன் ஒரு வாக்கு கொடுக்கும்போது அதை நிறைவேற்றுவதற்கு ஒரு காலத்தை நியமித்திருக்கும் போது இடையில அந்த வாக்குத்தத்தை நிறைவேற வேண்டும் என்று நம்மளே சில காரியத்தை செஞ்சிருவோம். நம்ம அவசரப்பட்டு பொறுமையாக இல்லாமல் சில காரியம் செய்திருவோம். அதனால் என்ன நடக்கும் தெரியுமா? ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் பாருங்க. ஆபிரகாமை கர்த்தர் அழைக்கும் போது 25 வருஷம் கழிச்சு உனக்கு நான் குழந்தை தருவேன்னு சொன்னாரா? அப்படி சொல்லலை. நீ என்னை பின்பற்று, உன் சந்ததியை நான் பெருக பண்ணுவேன். இப்போ 10 வருஷம் கடந்து விட்டார். கர்த்தருடைய வேலை வந்துட்டு ஆபிரகாமை ஆசீர்வதிச்சிடலாம், அவனுடைய கர்ப்பத்தின் கனியை கொடுத்து அவனுடைய சந்ததியை பெருக பண்ணலான்னு நினைக்கும் போது சாராள் ஒரு காரியம் செய்தா. என்ன செய்தா? சாராள் சொல்லுகிறாள், உங்ககிட்ட தானே ஆண்டவர் பேசினார்? ஆமாம். உன் சந்ததியை பெருக பண்ணுவன் தானே பேசினார்? ஆமாம். அப்போ நான் கொடுக்கிற இன்னொரு பெண்ணை திருமணம் செய்து கொள்ளுங்க, அவ மூலமா சந்ததியை பெருக பண்ணலாம்ல. சாராள் ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். நம்ம வீட்டில் எகிப்து தேசத்தின் அடிமை பெண்ணாகி ஆகார் இருக்கிறாள், அவளை மனைவியாக ஏற்றுக்கொள்ளுங்க. அப்போ அவ மூலமாக உங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தா கூட தேவனுடைய வாக்குத்தத்தை நிறைவேறின மாதிரி தானே. உங்களுக்கு தானே சொன்னார் சந்ததியை பெருக பண்ணுவேன்னு. ஒன்று அப்புறம் ஆமாம், சரியாக தானே இருக்குது.
பாருங்க, தேவன் ஒரு திட்டம் வைத்திருந்தால் அந்த திட்டத்தை குலைப்பதற்கு நம்முடைய பொறுமை பொறுக்க முடியாதபடிக்கு நம்ம தாமதித்து கொண்டிருக்கும் போது சாத்தான் உள்ள இப்படிதான் திட்டங்களை கொடுப்பான். சாராளுடைய மனசுல ஒரு எண்ணத்தை பிசாசு விதைச்சா. சாராளே, ஆபிரகாமை தான் வாக்கு கொடுத்தார் ஆண்டவர். ஆமா, உனக்கு குழந்தை பிறக்கிறது இல்லை, அதனால ஆபிரகாமுக்கு வேறொரு கல்யாணம் பண்ணி வை, அது மூலமா ஒரு சந்ததி பெருக்கிறதில்ல, வாக்குத்தத்தம் நிறைவேறும் இல்லை. வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கான குறுக்கு வழியை சாத்தான் சொல்லி கொடுக்குறான். அது சரியாக தான் தெரிஞ்சுது. அந்த காலத்தில் அப்படி திருமணம் செய்வாங்க. இப்போ ஒருவனுக்கு ஒருத்தி தான், ஒரே மனைவி உடையவனா இருக்கணும் பைபிள் சொல்லுது. அந்த காலத்தில் அப்படி கிடையாது. ஆபிரகாம் நாட்களில் அந்த பிரமாணம் வராத காலம், அதனால அப்போ தப்பு இல்லை. சாராளுக்கு அது சரியாக தெரிஞ்சுது. ஆமாம், உடனே ஆபிரகாம்கிட்ட போனான், இந்த ஆகாரை திருமணம் செய்து வைக்கிறேன், அவன் மூலமாக சந்ததி பெருகும் இல்லை, கர்த்தருடைய வாக்குத்தத்தம் நிறைவேறும் இல்லை அப்படின்னு உடனே ஆபிரகாம் யோசித்தார். ஆமாம், சரியாக தானே இருக்குது. அவராவது என்ன சொல்லியிருக்கணும், அது கர்த்தர்கிட்ட கேட்கணும், கர்த்தர் வாக்கு கொடுத்துருக்கிறாரு, அவர்கிட்ட கேட்காம ஒன்றும் செய்யக்கூடாது அப்படின்னு ஆபிரகாம் சொல்லியிருக்கணும். ஆபிரகாம் அது சொல்லலை. சாராள் சொல்கிறது சரியாக தானே இருக்குது அப்படின்னு சொல்லி ஆகாரை கல்யாணம் பண்ணிட்டார். ஆகாரின் மூலமாக உடனே ஒரு குழந்தை பிறக்கிறது, இஸ்மவேல். ஆண்டவர் பார்க்குறாரு, நான் இவங்களுக்கு ஒரு குழந்தைய சாராள் மூலமாக கொடுக்கலான்னு பார்த்தா இவங்க ஆகாரை உள்ளே கொண்டு வந்துட்டாங்களே, என்னமோ உடனே ஆசீர்வதிக்க முடியாது. தேவன் வாக்கு கொடுத்ததை நிறைவேறுகிற வேளையில் அவங்க தப்பான முடிவு எடுத்ததுனால, குறுக்கு வழியில் வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கான முயற்சி செய்ததுனால தேவனுடைய வாக்குத்தத்தம் நிறைவேறுகிற காலம் தள்ளி போய்விட்டது. தேவனுடைய திட்டத்தில் ஆபிரகாமுக்கு 25 வருஷம் கழித்து தான் குழந்தை கொடுக்க வேண்டும் என்று திட்டம் கிடையாது. தேவன் அப்படி சொல்லலை. ஆனால் இவர்கள் குறுக்கு வழியில் தேவனுடைய வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கான முயற்சி செய்ததுனால ஆண்டவர் பார்க்கிறார், ஐயோ தப்பு பண்ணிட்டாங்க, நம்ம உடனே ஈசாக்கை கொடுக்க முடியாது, கொஞ்ச நாள் ஆகட்டும். ஆண்டவர் 15 வருஷம் தள்ளி போட்டார். வாக்குத்தத்தம் நிறைவேற ஏன் தாமதம்? சில சமயத்தில் நம்ம தவறான முடிவு எடுத்து விடுகிறோம். சாராள மாதிரி தவறான முடிவு. தேவனுடைய திட்டத்தில் இஸ்மவேல் கிடையாது, தேவனுடைய திட்டத்தில் ஆகார் கிடையாது. ஆனால் சாராள் அவளை உள்ளே கொண்டு வந்ததுனால அதன் பிறகு கர்த்தரால ஒன்றும் பண்ண முடியல. ஆண்டவர் சர்வாதிகாரியாக செயல்பட மாட்டார். உடனே சொல்லலாம், கர்த்தரை தடுத்திருக்கலாம்ல. ஆண்டவர் சர்வாதிகாரியாக செயல்படவே மாட்டார். நம்முடைய விருப்பத்துக்கு விடுவார். நம்ம போய் ஆலோசனை கேட்டால் சொல்லுவார், ஆண்டவரை என்ன பண்ணணும்னு கேட்டால் இதை செய்யாத இதை செய்யும்பார். இல்லை ஆண்டவர்கிட்டலாம் கேட்க வேண்டாம், நம்மளே செய்யலாம், ஜோம் பண்ணிட்டு செய்யலான்னா செஞ்சுக்கன்னு விட்டுருவார். அவர் சர்வாதிகாரி மாதிரி நம்மளை அடக்கி வைத்து அப்படி ஆளுகை செய்கிறவர் அல்ல. நம்ம போய் கேட்ட ஆலோசனை தருவார். நான் இப்படி தான் செய்வேன்னா செஞ்சுக்கன்னு விட்டுருவார். நீங்கள் அறிஞ்சு கொள்ளணும், அவர் தகப்பன், அவர் சர்வாதிகாரியாக செயல்படுகிறவர் அல்ல. பிசாசு தான் பயமுறுத்துவான். சர்வாதிகாரியா இப்படி செய்ய, இல்லைன்னா செத்து போவேன், இதை கொடு, இல்லைன்னா அப்படி பண்ணிடுவேன், இதை செய்யலைன்னா அப்படி செஞ்சிருவேன் அப்படின்னு கேட்குறதெல்லாம் பிசாசு. கர்த்தர் அப்படி செய்ய மாட்டார். ஆனால் இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங், நீங்கள் போய் பைபிளை வாசித்து பாருங்கள். இந்த ஒரு குடும்ப வாழ்க்கையில் தேவன் ரொம்ப ஞானமாய் செயல்படுகிறவர். சாராள் சொல்ல கேட்டு ஆபிரகாம் ஆகார கல்யாணம் பண்ணிட்டார். ஒரு குழந்தை பிறந்தாச்சு, இஸ்மவேல். முதல்ல ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி தான். ஆனால் ஆகார் இப்பொழுது சாராளை மதிக்கலை. சாராளுக்கு பிரச்சனை, இவன் மதிக்க மாட்டேங்கிறா. என்ன, வீட்டுக்குள்ளே சண்டை ஆரம்பிச்சிட்டு, பெரிய போராட்டம் ஆரம்பிச்சிட்டு, வீட்டுக்குள்ளே ஆபிரகாமுடைய வீட்டுக்குள்ளே சண்டை ஆரம்பிச்சிட்டு. 2 பொம்பளைங்க ஒன்றா இருக்க முடியுமா? கஷ்டம். சண்டை ஆரம்பிச்சிட்டாங்க. பெரிய பிரச்சனை உள்ளுக்குள்ளே போய்கிட்டே இருக்கு. இப்போ ஆனாலும் ஒரு குழந்தைக்காக சகித்து கொண்டு அப்படியே இருக்கிறாங்க. அவன் வளர்ந்துட்டான், பெரிய ஆள் ஆயிட்டான். இப்போ ஈசாக்கு பிறந்து விட்டான். கர்த்தர் கொடுத்த வாக்கு கொடுத்தபடி ஈசாக்கை கர்த்தர் கொடுத்துட்டார். ஈசாக்கு வந்த உடனே சாராள் ரொம்ப சென்சிட்டிவ். அவ சொல்கிறா,
ஆகார் அப்புறப்படுத்தும். ஆகார் ஆபிரகாம கொடுத்தது யாரு? சாராள். இப்ப ஆகார் அப்புறப்படுத்த சொல்றது யாரு? சாராள். அப்புறப்படுத்தும். வேண்டாம், இஸ்மவேல் அனுப்பிடும். ஆபிரகாமுக்கு பெரிய பிரச்சனை. ஏனென்றால் இஸ்மவேல் ஆபிரகாமுடைய சந்ததி. அவனுக்கு தான் பெரிய பிரச்சனை. என்ன பண்ண, இந்த பக்கம் மனைவி, இந்த பக்கம் இந்த மனைவி அவனுடைய குழந்தை. அனுப்ப சொல்றா, போக சொல்றாள். என்ன செய்யறது? ஆபிரகாமுக்கு ரொம்ப துக்கம். ரெண்டு பக்கமும் இடிக்கப்பட்டு நெருக்கத்தில் கத்தரிட்ட போனார். ஆண்டவரே, நான் என்ன பண்றது? சாராள் இப்படி சொல்றா, இஸ்மவேலை விட்டுட்டு எப்படி என்ன செய்யறது அப்படின்னு கேட்குறேன். ஆண்டவர் பாருங்க, அவர் ரொம்ப ஞானம் உள்ளவர். அவர் சொன்னார், ஆபிரகாமே, ஆகார கல்யாணம் பண்ணும்போது என்கிட்ட கேட்டியா? சாராள் சொன்னபடி தானே கேட்ட. இப்பவும் அவ சொல்றபடியே செய் போடான்ட்ட. அவ சொல்றபடியே செஞ்சுக்க. அவ சொன்னா நீ தான் ஆகார கல்யாணம் பண்ண. இப்பவும் அவ சொல்றபடியே செஞ்சிருப்போன்ட்ட. ரொம்ப கவனமா இருக்கணும் ஆண்டவரோட பழகும் போது. நீங்க வார்த்தை விட்டீங்க, அதே வார்த்தையை திருப்பி போடுவார் ஆண்டவர். நான் இவனை தான் கட்டுவேன், இவளை தான் கட்டுவேன் அப்படின்னு கட்டினீங்க. அப்போ 4 மாதம் கழிச்சு மிதிப்பான் பாருங்க. அப்போ ஆண்டவர்கிட்ட போனீங்க, நீ தானே கேட்ட, மிதி வாங்கிக்க, அடி வாங்கிக்க, என்கிட்ட கேட்டியா? எனக்கு அதான் வேணும், எனக்கு அவ தான் வேணும், அவ தான் வேணும்னு சொன்னல, படு. கர்த்தர் அப்படிதான் செய்வார். உள்ள நுழைய மாட்டார். உடனே நுழைஞ்சு அப்படி பண்ணி எப்படி பண்ணி ஒழுங்காருன்னு சொல்ல மாட்டார். அவர் ஜென்டிலான ஒரு தேவன். அல்லேலூயா. எனக்கு ஆலோசனை கொடுங்கப்பா, தப்பு பண்ணிட்டு ஆலோசனை கொடுங்கன்னு ஆலோசனை தருவார். ஓகே, நீ தப்பு பண்ணிட்ட, இனிமேல் இதெல்லாம் செய். ஆபிரகாம்கிட்ட சொல்றார், ஆபிரகாம், யூ டிட் மிஸ்டேக், நீ தப்பு பண்ணிட்ட. நான் கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன? நீ தப்பா காரியத்தை செஞ்சிட்ட. அதனால வேற வழி கிடையாது. நீ சமாதானமா இருக்கணும். ஆனால் ஆகாரம் அனுப்பிதான் ஆகணும். இல்லாட்டா சாரலோட உன்னால குடியிருக்க முடியாது. அதனால நீ அவளை அனுப்பிடு அப்படின்னு ஆண்டவரே சொல்லிட்டார். இதான் அந்த குடும்பத்தில் நடக்கிற காரியங்கள். இன்றைக்கு நம்ம வீட்டுக்குள்ள அப்படிதான் காரியம் நடக்கும்போது தேவன் எல்லாவற்றையும் கவனித்து கொண்டு இருக்கிறார். ஆனால் தேவன் ஒரு வாக்கு கொடுத்து விட்டால் அந்த வாக்கு தத்தத்தை தேவன் நிறைவேற்றுவதற்கு அதை பெற்றுக்கொள்ள பொறுமை நமக்கு அவசியம். அவசரப்படக்கூடாது, பொறுமையா இருக்கணும். ஆண்டவர் தரப்போகிற நேரம் சாத்தான் தவறான காரியத்தை உள்ள கொண்டு வருவான். உங்களை கவிழ்த்து விட, உங்களை தப்பான பாதையில கொண்டு போய் வாக்குத்தத்தை நிறைவேறுவதை தடுக்க சாத்தான் முயற்சி பண்ணுவான். நீங்க ஜெபிக்கணும், ஆண்டவரே இந்த வாக்குத்தத்தத்திற்காய் ஸ்தோத்திரம், இந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றி தரப்போகிறதற்காய் ஸ்தோத்திரம், உம்முடைய வேலைக்காக நான் காத்திருக்கிறேன், ஏற்ற நேரத்தில் இந்த வாக்குத்தத்தை நிறைவேறும் நான் விசுவாசிக்கிறேன், நான் அதற்காய் பொறுமையாய் காத்திருக்கிறேன், இந்த வாக்குத்தத்தை நிறைவேற நான் தப்பான காரியத்தை செய்துவிடக்கூடாது, என்னை காத்துக்கொள்ளும். அப்படி ஜெபம் பண்ணி நீங்க கவனமா காத்திருந்தா ஏற்ற நேரத்தில் வாக்குத்தத்தை நிறைவேறும். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் வாக்கு கொடுத்தார். நீங்க அந்த தேவனுடைய கூடாரத்துக்கு ஒரு பெரிய 50,000 பேர் உட்கார்ற ஒரு பில்டிங் நீ கட்டணும், அதுக்கு தேவனுடைய கூடாரம் நீ பேர் வைக்கணும், அதனால அதை செய்வேன், நான் உனக்கு தருவேன், அதை செய்யணும்னு கர்த்தர் சொன்னார். கர்த்தர் சொல்லிட்டார், வாக்கு கொடுத்துட்டாருன்னு உடனே நான் போய் ஊராக போய் இடம் பார்த்து இது வாங்கலாமா, அது வாங்கலாமா, இது வாங்கிடுவோமா, இது வாங்கிடுவோமான்னு சொல்லி நான் கலாட்டா பண்ணிக்கிட்டு அலையலை. திறப்பெண் வாசல் ஜெபத்தில் கூட நான் சொல்லலை. உடனே அதுக்கான ஏதாவது பண்ணிடுவோம் அப்படின்னு நான் முயற்சி பண்ணலை. கர்த்தர் சொன்னார்ல, அவர் செய்வார். பொறுமையாக இருங்க. எனக்கு அப்போ உண்மையில் சொல்லப்போன விருப்பமும் கிடையாது. 30,000 பேர் உட்கார பில்டிங் கட்டிட்டே படாத பாடுபட்டோம். இன்னும் 50,000 பேர் உட்கார பில்டிங் கட்டினா அது கோடிக்கணக்காக பணம் வேணும், இடம் பார்க்கணும், பில்டிங் பெரிய தலைவலி, ரொம்ப கஷ்டம். ஆண்டவர் இதெல்லாம் வேண்டாம், பேசாத பந்தல்ல மாசத்துல ஒரு நாள் தானே ஜெபம் நடத்திக்கிட்டே இருக்கிறோம், அது போதும் தான் இருந்தேன் நான். ஆனால் கர்த்தர் வாக்கு கொடுத்துட்டார். அவர் வாக்கு கொடுத்து அவர் செய்யட்டும், பொறுமையாக அந்த நான் அவசரப்படலை. ஒரு நாள் பாருங்க, ஒரு சகோதரர் வந்தார், ஜெபத்துக்கு வர்ற சகோதரர். பிரதர், 4 மாவட்டியில் ஒரு 7.5 ஏக்கர் நிலம் நான் பார்த்து விலையெல்லாம் பேசி முடிச்சிட்டேன், நீங்கள் இது மாதிரி பெரிய ஒரு பில்டிங் கேட்டுங்க, அப்போ தான் ஜெபிக்க வர்றவங்கெல்லாம் உள்ளே உட்காந்து வசனத்தை கேட்க முடியும்.
7.5 ஏக்கர் பார்த்துட்டிங்களா? எனக்கு நால்மாவுடைய ஊர் எங்கல்ல எனக்கே தெரில. 7.5 ஏக்கர் ஒன்றா எங்கே கிடக்குன்னு தேடினா ஒரு இடமே வேக்கண்டா இல்லைன்னு. இல்லை நான் பார்த்துட்டேன், ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த நிலத்தை ஒரு ஆடு பார்த்து அவரே காசு கொடுத்து வாங்கி இயேசுவுடைய ஊழியத்துக்கு தந்துட்டு போயிட்டார். இந்த இடம் நீங்கள் பார்க்குறீங்களா, இந்த 7.5 ஏக்கர் நிலம் காசு கொடுத்து நாங்கள் வாங்கினது இல்லை. இயேசுவுடைய ஊழியத்திலேருந்து காணிக்க பணத்தில் கொடுத்து வாங்கினது கிடையாது. ஒரே ஆள் மெட்ராஸ்லேருந்து வந்தார், அவரே இடம் பார்த்து அவரே பேசி பத்திர செலவுலாம் போட்டு கையெழுத்து மட்டும் போடுவாங்கன்னு சொல்லி இந்த நிலத்தை வாங்கி கையில் கொடுத்துட்டு போயிட்டார். தேவன் ஒரு வாக்கு கொடுத்து அதை எப்படி நிறைவேற்றுவார்னு பாருங்க. அவர் அற்புதமாய் செய்வார். நான் முயற்சி பண்ணியிருந்தேன்னு வைங்களேன், அங்கே இடம் பார்க்கலாமா இங்கே இடம் பார்க்கலாமா, அங்கே ஓடி இங்கே ஓடி அவரை இவரை பார்த்துருந்தா இன்னைக்கு 7.5 ஏக்கர் நிலத்துக்கு கடன் பிரச்சனைக்குள்ளே சிக்கி இருப்பேன் நான். இன்னைக்கு கடன் பிரச்சனையே கிடையாது. இவ்வளோ பெரிய பில்டிங் இருக்கிற 5 பைசா கடன் கிடையாது. கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ள பொறுமை அவசியம். அவசரப்படக்கூடாது. கர்த்தர் செய்யட்டும், வாக்கு கொடுத்துருக்காருல, அவர் செய்வார். பிள்ளைகள் காரியம், பிஸ்னஸ் காரியம், ஊழிய காரியம் அவர் செய்வார். கொஞ்சம் காத்துருங்க. நான் பாட்டில் பொறுமையாக இருந்தேன். நான் நடத்திக்கிட்டே இருக்கேன். ஆண்டவர் என்னை கர்த்தரா இடத்த வாங்கி கொடுத்து இப்போ பில்டிங் கட்டுறான்ட்டார் ஆண்டவர். நான் தான் இடம் வாங்கி கொடுத்துட்டேன்ல. ஒரு சிரமப்படவே இல்லை. அங்கே போனோம் இங்கே போனோம், அந்த கஷ்டம் இந்த கஷ்டம். நீ சில போராட்டம் வரும் பில்டிங்கில், அதெல்லாம் பாதிக்காது. கர்த்தர் பார்த்துக்கிடுவார். அவர் தானே செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். அப்படியே பாதிச்சுட்டு தூக்கம் வரல, சாப்பிட முடியல, தூங்க முடியல, கஷ்டமாக இருக்குது, அப்படிலாம் நான் கஷ்டப்பட்டதே கிடையாது ஊழிய காரியத்தில். அவர் செய்வாருங்க, வாக்கு கொடுத்தக்காரில் அவர் செய்வார்னு நிம்மதியாக தூங்கிறார். அவ்வளோதான். நீங்கள் ஆண்டவரை சரியாக பின்பற்றினீங்கன்னா அது மாதிரி ஒரு சந்தோஷமான வாழ்க்கை எதுவுமே கிடையாது. அல்லேலூயா. அவரோட பழகி அவரோடு வாழ்றதை விட ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை எதுவுமே கிடையாது. ஏன் நீங்கள் சோர்ந்து போய் கலங்கி சாப்பிட முடியல, தூங்க முடியல, கஷ்டப்படுறீங்கன்னா உங்களால தான், கர்த்தரால பிரச்சனை கிடையாது. நீங்களா வீண் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. நீங்களாக வீணா சிந்திச்சு 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 அதுக்கு என்ன பண்ண இதுக்கு என்ன பண்ண கவலைப்பட்டு ஆண்டவர்கிட்ட கேட்ட என்ன சொல்லுவார்? காகத்தை கவனிச்சு பாரு, அது என்ன விதைக்குதா, அறுக்குதா, களஞ்சியத்தில் சேர்த்து வச்சிருக்கா, நாளைக்கு அதுக்கு சாப்பாடு எங்கன்னு தெரியுமா? காக்கைக்கு நாளைக்கு ஆகாரம் எங்கே இருக்குன்னு தெரியுமா? ஆனால் அது கவலையில் உட்காந்துருக்குதா? ஐயோ நாளைக்கு ஆகாரத்துக்கு என்ன பண்ணுவேன்னு அழுதுகிட்டு இருக்குதா? ராத்திரிலாம் என்னால் தூங்கவே முடியல, நீ காக்கா ராத்திரிலாம் முழிச்சா இருக்குது. ஆண்டவர் சொல்கிறார், அதை போஷிக்கிற நான் உங்களை போஷிக்க மாட்டேனா? உனக்கு பிள்ளைகளை கொடுத்தனா படிக்க வைக்க மாட்டேனா? உன் பிள்ளைகளை கொடுத்தனா உன் பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்க மாட்டேனா? ஏன் உடைய வாக்குத்தத்தத்தை விசுவாசித்து நிற்கக்கூடாது? நீங்கள் சூழ்நிலையை பார்க்குறீங்க. ஒரு சமயம் ஊழியத்தின் ஆரம்ப காலம், ரொம்ப ஆரம்பம் 80களின் ஆரம்பம் நினைக்கிறேன். நாசரேத்து பக்கம் ஒரு ஊருக்கு நான் ஊழியத்துக்கு போயிருந்தேன். 3 நாள் கூட்டம். நாசரேத்து பக்கத்தில் ஒரு ஊர், அங்கே கூட்டம் நடக்கிறாரு. சபை ஊழியர் ஒரு நாள் சொன்னார், ஒரு குடும்பத்தார் பக்கத்தில் இருக்கிறாங்க, அவங்க வீட்டில் போய் ஒரு ஜெபம் பண்ணணும், ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்கன்னார். சபை ஊழியர் உபதேசியார். சரி ஐயா வரேன்ட்டு போனேன். நான் அந்த வீட்டுக்கு போனால் அந்த வீட்டில் ஒரு தாயார் இருந்தாங்க, ஒரு சகோதரி, அவங்க கையில் ஒரு கை குழந்தை இருந்தது. மற்ற குழந்தைங்கள்லாம் ஸ்கூலுக்கு போயிருக்காங்க. 2-3 இன்னொரு 3 பிள்ளைங்க அவங்கெல்லாம் ஸ்கூலுக்கு போயிருக்காங்க. கையில் ஒரு கை குழந்தை. அந்த சகோதரி அப்படியே துக்கமாக உட்காந்துருக்குறாங்க. சந்தோஷமே இல்லை முகத்தில், அப்படியே துக்கமாக உட்காந்துருக்குறாங்க. அந்த தாயார் துக்கமாக இருக்கிறாங்க. நான் அவங்களுக்காக ஜெபிக்க முழங்கால் படிக்கிட்டு அவனுடைய முகத்தை பார்க்குறேன், ஒரு சந்தோஷமும் இல்லை, ஏதோ ஒரு பிரச்சனை. நான் அவன்கிட்ட கேட்குறேன், ஏன் நீங்கள் துக்கமாக இருக்கிறீங்க, உங்கள் வீட்டில் என்ன பிரச்சனை, நான் ஜெபம் பண்ணுறேன் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது அந்த கை குழந்தை கையில் வச்சிருக்கிற சகோதரி அழுகிறாங்க. அப்படியே கண்ணில் கண்ணீர் விழுது குழந்தை மேலே, அப்படியே குனிஞ்சே இருக்கிறாங்க. அந்த தாயார் சொல்கிறாங்க, ஐயா இது என்னுடைய மருமகள், என் மகன் வேலைக்கு போயிருக்கான், கூலி வேலை போயிருக்கிறான், இன்னும் 3 பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போயிருக்குது, ரொம்ப கூலி கொஞ்சம் தான் கிடைக்கும், கஷ்டப்பட்டு பையன் மகன் சம்பாதிச்சுட்டு வர்றான், சாப்பாட்டுக்கே கஷ்டம், ஏற்கனவே 3 பிள்ளைங்கள் இருக்குது, அதுக்கு சாப்பாடு கொடுக்க ட்ரெஸ் வாங்கி கொடுக்கவே எங்களுக்கு வழி இல்லை, கஷ்டம். இதுக்கு மத்தியில் இன்னொரு குழந்தை ஆண்டவர் தந்துட்டாரு.
எப்படி இந்த குழந்தைய வளர்க்க போகிறோம், எப்படி சாப்பாடு, எப்படி உடை கொடுக்க போகிறோம், எப்படி நம்ம வளர்க்க போகிறோம். அதனால இந்த குழந்தைய யாருக்காவது நம்ம கொடுத்துருவோம் அப்படின்னு தீர்மானம் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பெற்ற ஒரு குழந்தைய வறுமையின் நிமித்தம் எப்படி இந்த பிள்ளைய நம்ம சாப்பாடு கொடுப்போம், படிக்க வைப்போம், வளர்க்க போகிறோன்னு சொல்லி யாருக்காவது கொடுத்துடலாம் அப்படின்னு நாங்கள் குடும்பமாக தீர்மானம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு இந்த தாய் சொல்கிறாங்க. இந்த குழந்தைய கையில் வச்சிருக்கிற அந்த குழந்தையனுடைய தாய் கண்ணீர் விட்டு அழுதுகிட்டே இருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க எப்படிப்பட்ட சூழ்நிலை. வறுமை எதிர்காலத்தில் பிள்ளைகளை எப்படி படிக்க வைக்க முடியும், எப்படி அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்க முடியும், அதனால பிள்ளை யாருக்காவது கொடுத்துடலாம் அப்படின்ற ஒரு தீர்மானத்துக்குள்ள வந்துட்டாங்க. அதான் அந்த குடும்பத்தின் நிலைமை. நான் அப்படியே அதிர்ந்து போனேன். ஒரு சொந்த பெற்ற தாய் தன் குழந்தை யாருக்காவது கொடுத்துடலாம், ஏன்னா நாங்கள் கஷ்டப்படுறோம் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு ஒரு பெரிய பிரச்சனை உங்களுக்கு. நான் சொன்னேன், ஏன் நீங்கள் ஆண்டவரை விசுவாசிக்கலை, ஏன் அவரை விசுவாசிக்கலை? அவர் என்ன சொன்னார்? ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்க, அவங்கள போஷிக்கிறேன்னா அவங்கள போஷிக்க மாட்டேனா? காட்டு புஷ்பத்தை கவனித்து பாருங்க, அதுங்களை உடுத்து வைக்கிறேன், நான் உங்களை உடுத்து வைக்க மாட்டேனா? ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறாரே, ஏன் அந்த வாக்கு தத்தத்தை நீங்க மறந்தீங்க? ஒரு குழந்தை கொடுக்கிற ஆண்டவர் அந்த குழந்தைக்கு வளர்ப்பதற்குரிய வசதியை ஆண்டவர் தரமாட்டாரா? அந்த குழந்தைகளை படிக்க வைக்கிற வசதியை கர்த்தர் தரமாட்டாரா? ஏன் நீங்க அவரை நம்பக்கூடாது? ஏன் அவரை விசுவாசிக்க கூடாது? அவர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரு, நாளை தினத்தை குறித்து கவலைப்படாத அப்படின்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு. இதெல்லாம் நீங்க மறந்துட்டீங்களா? ஆண்டோடைய வசனத்தை சொல்ல 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 இந்த தாயார் அழுதாங்க, இந்த சகோதரி அழுதாங்க. நீங்க யாருக்கும் கொடுக்க வேண்டாம், அது உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த குழந்தை, அதை கர்த்தரே உங்களுக்கு வளர்த்து தருவார், அவர் போஷிப்பார். கோப்படுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரம் கொடுக்கிற தேவன் அவர் வாக்கு கொடுத்திருக்கிறார், உங்களை போஷிப்பேன், உடுத்து வைப்பேன் என்று. நீங்க ஒரு விசுவாசிங்க, வாக்குத்தத்தத்தை விசுவாசிங்க அப்படின்னு சொல்லி இவனை ஆறுதல் படுத்தி ஜெபம் பண்ணி விட்டு கடந்து வந்தேன். நிறைய சமயத்தில் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை விசுவாசிப்பதற்கு பதிலாக சூழ்நிலைகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒருவேளை அந்த தாமதிக்க மன சோர்வு வருகிறது. ஆனால் ஒன்று அறிந்து கொள்ளுங்க, தாமதித்தாலும் ஏற்ற நேரத்தில் கர்த்தர் அற்புதம் செய்வார். ஏற்ற நேரத்தில் காரியம் நடக்கும். ஏற்ற வேளையில் உங்களுடைய குடும்பத்தில் அற்புதம் நடக்கும். ஏற்ற வேளையில் உங்களுக்கான வழிகள் திறக்கப்படும். சோர்ந்து போகாதுங்க. ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான். நீங்க விசுவாசிங்க. எனக்கு கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார், அவர் நிறைவேற்றுவார். எனக்கு கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார், அவர் செய்வார். விசுவாசிங்க. நீங்க யோசித்து பாருங்க, இந்த இவ்வளவு பெரிய கட்டடம் கட்டுறதுன்னா சாதாரண காரியமா? எத்தனை கோடி ஆகும்? நான் எந்த திறப்பின் வாசல் ஜபத்திலேயாவது கட்டடம் கட்ட பணம் இல்லை, நீங்கள்லாம் ஹெல்ப் பண்ணுங்க, நீ காணிக்கை எடுத்திருக்கிறோமா? நீங்களே சொல்லுங்க, எடுத்திருக்கிறோமா? எந்த டிவி நிகழ்ச்சியிலையாவது நான் கேட்டேன்னா பில்டிங் கட்டுறோம், பில்டிங் கட்டுறதுக்கு காசு இல்லை, பில்டிங் எல்லாம் காணிக்கை அனுப்ப தான் கட்ட முடியும்னு எந்த டிவி நிகழ்ச்சியிலையாவது நான் சொல்லியிருக்கிறேன்னா சொல்லுங்க. பிறகு எப்படி இதெல்லாம் நடக்குது? கர்த்தர் நான் கட்டி தருவேன்னு வாக்கு கொடுத்திருக்கிறார். அந்த வாக்கு தத்தத்தின் மீது நாங்கள் நிற்கிறோம். அந்த வாக்கு தத்தத்தை நாங்கள் விசுவாசிக்கிறோம். அமெரிக்கா போறேன், கனடா போறேன், எங்கேயும் போய் காணிக்கை பிரிப்பது கிடையாது. சிலர் நினைக்கிறேன் மோகன்லாஸ் அமெரிக்கா போறது, கனடா போறது, காணிக்கை பிரித்து கொண்டு வர கிடையவே கிடையாது. அங்கே போய் நான் ஊழியத்தை பற்றி பேச மாட்டேன். கேட்டு பாருங்க, இத்தனை வருஷ ஊழியத்தில் அங்கிருந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணி நான் கொண்டு வந்ததே கிடையாது. ஃபண்ட் ரைசிங்காக நான் போகலை. கர்த்தர் சொன்ன ஊழியத்தை ஜெபிக்கிற மக்களை எழுப்பணும், புறஜாதியாக ரட்சிக்கப்படணும், அது ஒன்று தான் நான் செய்வேன். அங்கே போய் ஊழியத்துக்குள்ள தேவை இருக்குது, பில்டிங் கட்டுறோம், நீங்கள் எங்களுக்கு தரணும்னு எங்கே நான் கேட்டது கிடையாது. காணிக்கை அதுக்கு நீ பிரிச்சதே கிடையாது. அதுக்காக நான் போகலை. அவங்க டிக்கெட் அனுப்பி போகவும் இல்லை. நம்ம செலவில் டிக்கெட் எடுத்து நாங்கள் போகிறோம். கர்த்தர் போக சொல்கிறார், இப்போ இந்த ஊழியத்தை செய்துட்டு வான்னு இப்போ போயிட்டு வருகிறோம். அதனால் அங்கேருந்து பணமெல்லாம் வருவது கிடையாது. அப்போ எங்கேருந்து வருதுங்க?
வானத்தை பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. அவரை நம்புங்க, அவரை விசுவாசிங்க, அவரை விசுவாசிக்க பழகுங்க. வாக்குத்தத்தத்தை விசுவாசித்து பழகுங்க. வாக்குத்தத்தத்தை சொல்லி முழங்கால நின்று கேளுங்க. பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டணுமா, என்ன பண்றதுன்னு ஏன் நீங்க அழுதுகிட்டு இருக்கணும்? உபவாசம் பண்ணுங்க. குடும்பமா கணவன் மனைவி பிள்ளைகளா ஒரு நாள் தேவ சமூகத்தில் உட்காருங்க. ஆண்டவர்கிட்ட லிஸ்ட் கொடுங்க. ஆண்டவரே, என் பிள்ளைகளை படிக்க வைக்கணும், இவ்வளவு பணம் தேவை, நீர் வாக்கு கொடுத்திருக்கிறீர், எங்களுக்கு நீர் தான், நாங்க உண்மை தான் நம்பி இருக்கிறோம், எங்களுக்கு அற்புதம் செய்யும். நீங்க ஒரு நாள் குடும்பமா உபவாசத்தை ஜெபிச்சு பாருங்க, அற்புதம் நடக்குதா இல்லையான்னு பாருங்க. நம்ம கேட்கறது இல்லை, ஜெபிக்கிறது இல்லை, வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்கிறது இல்லை. யார் தருவான்னு மனிதர்களை தேடி கொண்டிருக்கிறோம். நம்ம தான் தப்பு. கர்த்தர் நமக்கு உதவி செய்ய ஆயத்தமா இருக்கிறார். பரலோகத்தின் பொக்கிஷங்களை நமக்காக திறந்து கொடுக்க ஆயத்தமா இருக்கிறார். நம்ம தான் விசுவாசத்தோட கேட்கணும். வாக்குத்தத்தத்தை சொல்லி கேட்கணும். இப்படி சொன்னீரே செய்யும் ஆண்டவரே. நான் சிம்பிள் காரியம் தான். தேவனுடைய கூடாரத்துக்கு எதாவது தேவைன்னாக்கி நான் கட்டி தருவேன்னு சொன்னீங்களாப்பா, நீங்க அதை செய்யுங்க. ஒரு நாள் இந்த தேவைக்காக நான் உபவாசம் பண்ணி அழுது ஜெபிச்சதே கிடையாது. தேவனுடைய கூடாரத்துக்குள்ள பணம் தேவை இருக்குன்னு ஒரு நாள் உபவாசம் பண்ணி நான் அழுது ஜெபிச்சதே கிடையாது. ஆண்டவர் சொன்னார், கட்டடத்துக்காக அழாத, பணத்துக்காக அழாத, ஆத்துமாக்களுக்காக மட்டும்தான் அழணும். ஆத்துமா ரட்சிக்கப்படுறதுக்காக தான் அழணும். இதுக்கெல்லாம் சிம்பிள் ப்ரேயர், ஃபெய்த், விசுவாசம். ஆண்டவரே, நீ சொன்னீர் செய்யும், நான் கட்டித்தருவேன், நீ வாக்கு கொடுத்தீர் கட்டித்தாரோம். அதனால தான் சிலர் கேட்பாங்க, வெளிநாட்டில் கூட, பிரதர் எப்போ தேவனுடைய கூடார முடியும், நாங்கள்லாம் பிரதிஷ்டைக்கு வரணும் அப்படின்னு கேட்பேன். எப்போ முடியும்னு கேட்பாங்க. எனக்கு தெரியாது. அப்போ யாருக்கு தெரியும்? கட்டிக்கிட்டு இருக்கிறவர்கிட்ட தான் கேட்கணும். அவர் தானே கட்டிக்கிட்டு இருக்கிறாரு, அவர்கிட்ட தான் கேட்கணும். அவர் எப்போ முடிச்சு தருவாரோ அப்போ பிரதிஷ்டை, அவரே பிரதிஷ்டை தேதியும் தருவார். இப்போ வாக்கு கொடுத்துறார், சீக்கிரத்தில் கட்டி முடித்து தருவேன்னு சொல்லி இருக்கிறார். அது சீக்கிரன்றது எப்போன்னு நமக்கு தெரியல, ஆனால் சீக்கிரம் அவர் செய்து முடிப்பார். அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவரோட ஜெபம் பண்ணி விசுவாசித்து கேட்டு பழகுங்கள். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது விசுவாசித்து ஆண்டவரை சார்ந்து நிற்கிற வாழ்க்கை. ஊழியத்தில் மட்டும் அல்ல, உங்களுடைய பர்சனல் காரியம், பிஸ்னஸ் காரியம், பிள்ளைகள் காரியம், படிப்பின் காரியம், தொழில் காரியம், வேலை காரியம், எதுவானாலும் ஆண்டவர்கிட்ட உரிமையாக கேட்டு விசுவாசித்து ஜெபம் பண்ணி அவரோடு கூட வாழ பழகுங்க. விசுவாசித்து பழகணும், பைபிளை வாசிக்கணும், ஜெபம் பண்ணணும், முழங்கால நின்று கர்த்தரை தேட பழகுங்க. மாசந்தோறும் திறப்பின் வாசல் ஜெபம் மட்டும் வந்தா அற்புதம் நடக்காது. தினந்தோறும் உங்க வீட்டில் கர்த்தரை தேடணும், தினந்தோறும் வேதம் வாசிக்கணும், தினந்தோறும் வசனத்தை சொல்லி அவரை துதித்து ஜெபிக்கணும், கர்த்தரை தேடணும். மோகலாசை தேடப்படாது. திறப்பின் வாசல் ஜெபம் போகலாம், மோகலாசை பார்க்கலாம், அவர் ஜெபம் பண்ணிடுவாரு, ஒன்றும் நடக்காது. கர்த்தரை தேட பழகணும், அவரை விசுவாசித்து பழகணும். ஆபிரகாம் சோர்ந்து போனது உண்டுதான், கர்த்தர் பலப்படுத்துறார். விசுவாசத்தில் சில சமயம் சோர்வு வரும். நம்ம எல்லாரும் மனிதர்கள், நாம் சோர்ந்து போகிற சூழ்நிலை வரும். ஆனால் கர்த்தர் விட மாட்டார். இன்னைக்கு பாருங்க, கர்த்தர் உங்களை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். சோர்ந்து போனவங்களை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். அவர் பலப்படுத்துகிற தேவன். விசுவாசத்தை விட்டு விடாதுங்க. இன்னொரு மனிதர் பாருங்க, வேகமா அதை சொல்லி நாம் ஜெபிக்க போகிறோம். வேற புஸ்தகத்தில் 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம், 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரைச் செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி ஒரு சூரைச் செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். இங்கே ஒரு மனுஷனை பாருங்க, வனாந்தரத்தில், ஆள் நடமாட்டமே இல்லாத வனாந்தரத்தில் போய் சூரைச் செடி நடியில் படுத்துட்டான். படுத்துட்டு ஒரு ஜெபம் பண்றான் பாருங்க, போரும் கர்த்தாவே, இட் இஸ் எனஃப், ஓ லார்ட், இட் இஸ் எனஃப். போரும், நான் ஜெபிச்சது போரும், ஊழியம் செய்தது போரும், சவால் விட்டது போரும், எல்லாம் போரும், முடிந்தது ஆண்டவரே, என்னை எடுத்துக்கொள்ளும். நான் ஒன்றும் நல்லவன் கிடையாது, என் பிதாக்களை பாட்டியில் நல்லவனா அதுவும் கிடையாது, எடுத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே.
சூறைச்செடியின் அடியில் படுத்துக்கிட. யார் இந்த மனிதன்? எலியா, பெரிய தீர்க்கதரிசி. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் அவன் ஜெபம் பண்ணினான், அக்னி வானத்தில் அப்படியே பிரத்யட்சமாக இறங்கி வந்தது. 3 வருஷத்துக்கு முன்னால் அவன் சொன்னான், வானம் அடைக்கப்படுவதாக. 3 வருஷம் மழையே பெய்யலை. மறுபடியும் வந்து மழை பெய்யணும்னு ஒரு ஜெபம் பண்ணுறான். 3 வருஷம் பெய்யாத மழை பெய்கிறது. வானத்தை அடைக்கிறான், வானத்தை திறக்கிறான், அக்னி வானத்தில் இறங்குகிறது. செத்து போன பையனுக்காக ஜெபிச்சா உயிர் வருகிறது. அவ்வளவு தேவனுடைய கிருபை பெற்ற ஒரு மனிதன், சவால் விட்ட மனிதன். கர்த்தர் தெய்வமா பாகால் தெய்வமா பார்க்கலாம் என்று சவால் விட்டவன். அவன் ஜெபித்த ஜெபத்தில் அக்னி இறங்கி வந்தவுடனே கர்த்தர் விட்டு பின்வாங்கி போன முழு தேசமும் கர்த்தர் பக்கமாய் திரும்புகிறாரு. கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் சொல்றாங்க. 850 பாகால் தீர்க்கதரிசிகள், தோப்பு விக்கிரக தீர்க்கதரிசிகளை வெட்டி வீழ்த்தி விட்டான். தேசத்தையே மாற்றத்திலே கொண்டு வந்த, எழுப்புதலை கொண்டு வந்த ஒரு தேவ மனிதன் இந்த எலியா. அதே எலியா, நேற்றைக்கு அக்னி இறக்கின எலியா, இன்னைக்கு சூறைச்செடியின் அடியில் படுத்து கிடக்கிறான். படுத்து கிடந்து என்ன சொல்றான்? கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிற ஆண்டவர்னு சொல்லலை, போதும் கர்த்தாவே என்னை எடுத்துக்கொள்ளும், நான் செத்துட்டா பரவாயில்ல. நீங்க அப்படி சொல்றீங்கல்ல, ஏன் ஆண்டவர் என்னை வச்சிருக்கிறீரு, என்னை எடுத்துக்கொள்ளும், என் உபத்திரமே தாங்க முடியல, இதுவேளை என்ன செத்து போனா பரவாயில்ல, அப்படி சொல்ற ஆட்கள் இங்க இருக்கிறீங்கல்ல. எலியாவும் அப்படி சொன்னார், சோர்ந்து போனார், அப்படியே மனம் சோர்ந்து போயிட்டார். போதும், நான் பட்ட பாடுகள் எல்லாம் போதும், உபத்திரவம் போதும், நெருக்கம் போதும், இன்னும் எவ்வளவு நாள் பாடுபடுறது, செத்து நான் எடுத்துக்கொள்ள ஆண்டவரே. நீங்க கூட அப்படிப்பட்ட சூழ்நிலையில வந்திருக்கலாம். இந்த வியாதி ஜெபிச்சு ஜெபிச்சு பார்க்குறேன் சுகமாக மாட்டேங்குது, கடன் பிரச்சனைக்கு ஜெபிச்சு ஜெபிச்சு பார்க்குறேன் தீர மாட்டேங்குது, இந்த போராட்டத்துக்கு மாற்றமே இல்லை, உபத்திரத்துக்கு மேல உபத்திரவம், போதும் ஆண்டவரை என்னை எடுத்துக்கொள்ளும். அந்த மாதிரி சூழ்நிலைக்கு நீங்க வந்திருக்கலாம். உடனே பரலோகத்தில் ஆண்டு பார்க்க, இவன் என்ன, நான் இவனை நம்பி பெரிய பொறுப்பு கொடுத்தா சூறைச்செடியில் அடியில் இப்போ படுத்துக்கிட்டு செத்து போகிறேன், நான் போகிறேன்னு சொல்கிறானே, சரி போனால் போட்டோம், நான் வேற ஆளை பார்த்துக்கிறேன் அப்படின்னு கர்த்தர் சொல்லலை. ஆண்டவர் சொல்கிறாரு, இவனை வச்சு இன்னும் 2-3 காரியம் நான் செய்து முடிக்கணும், இவனை வச்சு இன்னும் 2 ராஜாக்களை நான் அபிஷேகம் பண்ணணும், இவனை வச்சு இன்னொரு தீர்க்கதரிசி அபிஷேகம் பண்ணணும், பெரிய பொறுப்பு அவனுக்கு இருக்குது. அவன் சோர்ந்து போய் படுத்திருக்கிறான்னு என்ன பண்ணுறது? அவனை பலப்படுத்தணும், யாரையாவது அனுப்பி அவனை பலப்படுத்தணும். ஆண்டவர் தேடுறார், யார் அனுப்பலாம் அப்படின்னு பார்க்குறார். அவன் வனாந்தரத்தில் சூறைச்செடியில் படுத்திருக்கிறான் பிரயாணப்பட்டு. அதாவது கர்மேல் பர்வதம் இஸ்ரேல் தேசத்தினுடைய வடபகுதியில் இருக்குது. அங்கிருந்து சமாரியாவை தாண்டி யூதேயாவை தாண்டி பெயர் சபா சவுத் எண்டில் தென்பகுதியின் கடைசி எல்லை தான் பெயர் சபா. அங்கே தன்னுடைய வேலைக்காரனை நிறுத்திட்டு அங்கேயே நின்றுக்க, நான் தனியாக போகிறேன் அப்படின்னு சொல்லி வனாந்தரத்தில் 1 நாள் பிரயாணம் போகிறான். அங்கே வனாந்தரத்தில் ஆளே இருக்காது. நான் அந்த வனாந்தரத்தை பார்த்துருக்கிறேன். இஸ்ரேல் தேசம் போகும்போது இந்த வனாந்தரத்தில் பிரயாணப்பட்டிருக்கிற ஆள் நடமாட்டமே இருக்காது, கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும். பெரிய மரங்கள் இருக்காது, சின்ன சின்ன செடிகள் சில இடத்துல இருக்கும். அது மாதிரி சூறை செடி, ஒரு செடிக்கு கீழே போய் படுத்திருக்கிறான், அப்படியே சோர்ந்து. பரலோகத்திலேருந்து தேவன் பார்க்குறாரு, எலியா சோர்ந்து போயிருக்கிறானே, அவனை எப்படியாவது பலப்படுத்தணுமே, என்ன பண்ணுறது, யாரையாவது அனுப்பணும். நம்ம பலப்படுத்துறதுக்கு ஆண்டவர் யாரையாவது அனுப்புவார். ஆண்டவர் சோர்ந்து போக விட மாட்டார். இவருடைய ஊழியத்தின் ஆரம்ப காலத்திலேருந்து 78ஆம் வருஷம் ஜபக்குழுவாக இந்த ஊழியம் ஆரம்பித்ததுலேருந்து ஒரு தீர்க்கதரிசி வருவாங்க. அவங்க பேர் நட்சத்திர அம்மான்னு சொல்லுவோம். நட்சத்திரம், அந்த அம்மா ஒரு தீர்க்கதரிசி. காவி ட்ரெஸ் தான் உடுத்திருப்பாங்க. அவங்க படிப்பறிவு கிடையாது, வாசிக்க தெரியாது, ஆனால் கையில் பைபிளோடு தான் போவாங்க. அவங்கள அந்த மாதிரி கற்று தெரிந்து கொண்டிருக்கிறார் ஒரு தீர்க்கதரிசி. நான் நிறைய பார்த்துருக்குறேன். அவங்கள ஜெபிக்கணும்னு தேடினா கண்டுபிடிக்க முடியாது. அவங்க எங்கே இருக்காங்கன்னே தெரியாது. கர்த்தர் எங்கே போக சொல்கிறாரோ போயிடுவாங்க. சென்னைக்கு போனால் போயிடுவாங்க, கோயம்புத்தூர் போனால் போயிடுவாங்க. இவங்கள போய் சந்தித்து ஜெபின்னா ஜெபிக்க போயிடுவாங்க. அவங்க எங்கே இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கிறது கஷ்டம். ஆனால் பல சமயங்களின் ஊழிய பாதையில் நான் பார்த்துருக்கிறேன். என்ன செய்கிறது, ஊழியத்தில் ஒரு பிரச்சனை, நெருக்கம், மன சோர்ந்து
என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் கலங்கின பல சமயங்களில் அவங்க வந்து நிற்பாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சத்தம் கேட்கும். அவங்க உள்ளே வந்தாலே, வீட்டுக்குள்ளே வந்தாலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அந்த சத்தம் தான் கேட்கும். அப்படி வந்து நிற்பாங்க. தலை தூக்கி பார்த்து அவங்க நிற்பாங்க. உடனே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஜெபம் பண்ணுவோமாம்பாங்க. அவ்வளோதான். வந்த உடனே ஜெபம் பண்ணுவோமாம்பாங்க. என்ன விஷயம் என்ன ஒன்றும் கேட்க மாட்டாங்க. ஜெபம் பண்ணுவோமா, சரி. பாய் போட்டால் நான் என் மனைவியும் வீட்டுக்கெல்லாம் வருவாங்க. ஜெபிக்க முழங்கால் போட்டால் ஆவில நிரம்பி அந்நிய பாஷை பேசி தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க. ஊழியத்தில் என்னென்ன பிரச்சனை இருக்கிறோ, எனக்கு என்னென்ன போராட்டம் இருக்கிறோ எல்லாத்துக்கும் பதில் அவங்க மூலமாக ஆண்டவர் சொல்லுவார். எல்லாத்துக்கும் பதில் ஒன்றுக்கும் நான் எதுக்கெல்லாம் கலங்குறேன்னா எல்லாத்துக்கும் வரிசையாக ஜெபம் பண்ணி பதில் சொல்லிட்டு ஆமேன் ஜெபம் முடிச்சுட்டு எழும்புவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் போயிட்டு விட்டுமா போய்கிட்டே இருப்பாங்க. என்ன நடக்கிற ஊழியத்தில் என்ன ஒன்றும் கேட்க மாட்டாங்க. கர்த்தருடைய ஆவியானவர் பேசுகிற செய்தியை சொல்லுவாங்க, போய்கிட்டே இருப்பாங்க. அதில் ஆண்டவர் பலப்படுத்துவார். எத்தனையோ முறை கர்த்தர் அவங்க மூலமாக என்னை பலப்படுத்தி இருக்கிறார். அப்புறம் எங்கே போகிறீங்க தெரியாது, எங்கே இருப்பீங்க தெரியாது, ஆவியானவர் கொண்டு போயிடுவார். அவங்க இருக்கிற சாத்தாங்குளம் பக்கத்தில் தான். அதனால் அதிகமாக வீட்டில் இருக்க முடியாது. இப்போ பலவீனப்பட்டு கொஞ்சம் வீட்டில் ரெஸ்ட்டில் இருக்கிறாங்க. மற்றபடி கர்த்தர் கொண்டு போய்கிட்டே இருப்பார். அவங்களை எத்தனையோ முறை என்னை பலப்படுத்த அவங்களை அனுப்பி இருக்கிறார். உங்களை பலப்படுத்த ஆண்டவர் யாரையாவது அனுப்புவார். பார்த்துருக்கீங்களா? நீங்கள் ரொம்ப சோர்ந்து இருப்பீங்க, அன்றைக்கு தான் உங்கள் பாஸ்டர் உங்களுக்கு ஜெபிக்க வருவார். இன்னைக்கு ஏதோ கர்த்தர் பாரம் கொடுத்தார், உங்கள் வீட்டுக்கு ஜெபிக்க அனுப்பினார். கர்த்தர் உங்களை பலப்படுத்த உங்கள் போதகர் வருவார், அல்ல உங்களுடைய சர்ச்சு உங்களுடைய உபதேசியார் வருவார், அல்ல ஏதோ ஒரு ஊழியக்காரர் வருவாங்க. கர்த்தர் உங்களை பலப்படுத்த யாரோ ஒருவரை அனுப்புவார். அல்லது டிவியில் எனக்கு செய்தியை பார்க்க திருப்பினீங்கன்னா உங்களோடு கர்த்தர் பேசுகிற மாதிரியே இருக்கும். அது பத்திரிக்கை வரும், ஏதோ ஒரு பத்திரிக்கை பரட்டினீங்கன்னா உங்களோட பேசுகிற வார்த்தை அதில் இருக்கும். ஏதோ ஒரு விதத்தில் கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். அவர் உங்களை பலப்படுத்துகிற தேவன். அல்லேலூயா. இப்போ எலியாவை பலப்படுத்துறதுக்கு யார் அனுப்புறது? யாரும் போக மாட்டாங்க. ஏன்னா அவன் கோபப்பட்டான்னா அக்னியை இறக்கி ஆட்களை கொண்டு விடுவான். அக்னி இறங்கட்டும், நான் கர்த்தருடைய தீர்க்கதரிசி ஆனால் அப்படின்ட்டு. அதனால எலியானால எல்லாருக்கும் பயம். அதனால கர்த்தர் பார்த்தார், யாரும் போக மாட்டாங்க. ஒரு தேவதூதனை கூப்பிட்டாரு, வானுங்க, என் தீர்க்கதரிசி ரொம்ப சோர்ந்து போய் படுத்திருக்கிறான், நீ போ, அவனுக்கு இந்த அப்பத்தை கொடு, பசி தாகம் ரொம்ப நடந்து களைச்சி போயிருக்கிறான், இந்த அப்பத்தை கொடுத்து தண்ணியை குடிக்க கொடு, அப்புறம் நான் அவன்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே தேவதூதன் போகிறான். போய் வனாந்தரத்தில் படுத்துக்கிட்ட தட்டி எழுப்புறான், எலியாவை எழும்பையா. எழும்பி பார்த்தா தழலிலே சுடப்பட்ட அப்பம் இருக்குது. எப்படி பார்த்தீங்களா? ஆண்டவர் பரலோகத்திலேருந்து அவனுக்கு ஒரு சாப்பாடு தயார் பண்ணி அனுப்புகிறார். சுடப்பட்ட அப்பம், தண்ணி பரலோகத்திலேருந்து தேவதூதன் கொண்டு வந்து கொடுக்குறான். கர்த்தர் கொடுத்து அனுப்புகிறார். பரலோகத்திலேருந்து தேவன் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். எலியா எழும்பினார், ரொட்டி எடுத்து சாப்பிட்டாரு, தண்ணியை குடித்தார், திரும்பி படுத்திட்டார். நம்மளாக இருந்தால் இந்த வனாந்தரத்தில் இந்த அப்பம் எப்படி வந்துச்சு, இந்த தண்ணி எப்படி வந்துச்சு, யார் கொண்டு வந்தா, நீ யாருப்பா, எப்படி கொண்டு வந்த, எங்கேருந்து கொண்டு வந்த, யாரும் விசாரிப்போம்ல. தேவதூதன் பக்கத்தில் நின்றுக்கிட்டே இருக்கிறான். எலியா ஒன்றே கண்டுக்கல, சாப்பிட்டா தண்ணியை குடித்தான், திரும்ப படுத்துட்டான். யார் கொண்டு வந்தா என்ன, யார் வச்சா என்ன, இன்னைக்கு நான் சாகணும் அவ்வளோதான். அதுக்கு மேலே அவருக்கு எண்ணமே வரல, திரும்ப படுத்துட்டான். தேவன் பார்க்குறார் பரலோகத்தில் இருந்து. தேவதூதரெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. இந்த தேவதூதனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆண்டவரே நான் என்ன பண்ணுறது, அவன் திரும்ப படுத்துட்டான் அப்படின்னு சொல்லி. உடனே ஆண்டவர் கோவம் வந்துச்சா, என்ன இவனுக்கு நான் அப்பா அனுப்பினேன், தண்ணீர் அனுப்பினேன், இந்த மாதிரி படுத்துக்கிட்டான், இனிமேல் இவனுக்கு தேவையே இல்லை அப்படி சொல்லலை. அவன் ரொம்ப சோர்ந்து போயிட்டான்ப்பா, ரொம்ப வைராக்கியமுள்ள ஆள், எனக்காக வைராக்கியமாக நிற்பான், ஆனால் இன்னைக்கு ரொம்ப சோர்ந்துட்டான், அதனால் திரும்ப வா, இன்னொரு முறை நான் ரொட்டியும் தண்ணியும் கொடுத்து அனுப்புகிறேன், திரும்ப போ அப்படின்னு 2வது முறை கர்த்தர் அப்பமும் தண்ணீரும் கொடுத்து அனுப்பினார். 1 ராஜாக்கள் 19 அதிகாரத்தில் இருக்கிறது. நம்முடைய தேவன் சோர்ந்து போகிற மக்களை பலப்படுத்துவதில் எவ்வளவு கரிசனை உள்ள ஒரு தேவன். உங்களை விட்டு விட மாட்டார். சோர்ந்து போயிருக்கிறீங்களா, இனி ஜெபிக்க முடியாது, வேதம் வாசிக்க முடியாது, ஊழியம் செய்ய முடியாது, அவ்வளவுதான் என்று இருக்கிறீங்களா, ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். நீ எனக்காக செய்ய வேண்டிய காரியம் இருக்கிறது. உன்னை கொண்டுதான் அதை செய்து முடிப்பேன், உன்னை கொண்டுதான் அந்த அற்புதத்தை நான் செய்வேன், உன் மூலமாகத்தான் அந்த காரியம் நிறைவேற்றி முடிக்கப்படும்
நீ சோர்ந்து போனாலும் எழும்பு, நான் உன்னை பலப்படுத்துகிற ஒரு தேவன். எலியாவே எழும்பு என்று உங்களை பலப்படுத்துகிறதற்காக கர்த்தர் வந்திருக்கிறார். எலியாவை தேவன் திரும்பவும் எழும்பி பலப்படுத்தி 40 நாள் இரவும் பகலும் நடக்க வைத்தார். ஆம் பிரியமானவர்களே, அவனை கொண்டு 3 காரியங்களை செய்து முடித்த பிறகுதான் அக்னிமயமான ரதங்கள் வந்து எடுத்துக்கொண்டு போனாரு. உங்களை கொண்டு தேவன் செய்ய வேண்டிய காரியம் இருக்கிறாரு. உங்க குடும்பத்தில், உங்க சபையில், உங்க கிராமத்தில், உங்க பட்டணத்தில் உங்களை கொண்டு தேவன் இன்னும் செய்து முடிக்க வேண்டிய காரியம் இருக்கிறாரு. அதை செய்து முடிக்கும் வரைக்கும் கர்த்தர் உங்களை கைவிடுவதில்லை, உங்களை விட்டு விலகுவது இல்லை. நீங்கள் சோர்ந்து போனாலும் கர்த்தர் சோர்ந்து போவதில்லை. உங்களை பலப்படுத்துவதில் அவர் சோர்ந்து போவதில்லை. அவர் உங்களை பலப்படுத்துவார். உங்களை பலப்படுத்த தான் வந்திருக்கிறார். ஏன் எலியா சோர்ந்து போனான்? ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தத்தை நிறைவேற தாமதித்தது சோர்ந்து போனார். எலியா ஏன் சோர்ந்து போக வேண்டும்? எலியா எழுப்புதலுக்காக ஜெபித்தவர், வானத்தை அடைத்தவர், அக்னியை கொண்டு வந்தவர். தேசம் எழுப்புதல் அடைந்து விட்டாரு. அப்ப அரண்மனையில் ஒரு மாற்றம் வரும் என்றவர் எதிர்பார்த்தார். அரண்மனையில மாற்றம் வரவில்லை. ஏசபேல் என்கிற ராணி எழும்பி எலியாவுடைய தலையை கொய்து விடுவேன் என்று சவால் விட்டு விட்டாள். என்னுடைய தீர்க்கதரிசிகளை அவன் கொன்று விட்டான், எலியாவை நான் சும்மா விடுவதில்லை, நான் அவனை கொன்று போடுவேன் என்று ஏசபேல் சொல்லிவிட்டாள். அரண்மனையிலே மாற்றம் வரும் என்று எதிர்பார்த்தான். தேசத்தில் எழுப்புதல் வந்து விட்டது. அரண்மனையிலே மாற்றம் வரவில்லை. அவன் எதிர்பார்த்தபடி நடக்கவில்லை. அதனால உயிருக்கு பயந்து ஓடினான். மன சோர்வு வந்து விட்டாரு. நான் ஜெபித்தபடி நடக்கலையே, நான் எதிர்பார்த்தபடி நடக்கலையே. நீங்கள் என்ன எதிர்பார்த்து ஜெபித்தீர்களோ அப்படி நடக்காதபடியினால் மனம் சோர்ந்து போயிருக்கலாம். நான் எதிர்பார்த்தபடி நடக்கல, நான் ஜெபித்தபடி காரியம் நடக்கல, எல்லாம் மாறுதலாய் நடந்து கொண்டிருக்கிறது என்று மனம் சோர்ந்து போயிருக்கிற எலியாவே, உன் ஜெபம் கேட்கப்பட்டிருக்கிறது. ஒரு நாள் வரப்போகிறது, அதை நிறைவேறுகிற காலம் வரப்போகிறது. ஆகவே நீ பயப்படாதே, எழுந்திரு. ஏசபேலின் மேல் தேவனுடைய நியாய தீர்ப்பு வருவதற்கு ஒரு குறித்த காலத்தை தேவன் வைத்திருக்கிறார். அவளுடைய இரத்தத்தை நாய்கள் நக்கும் என்று கர்த்தர் சொன்னாரே, அந்த வார்த்தை நிறைவேறுவதற்குரிய காலம் இனிமேல் தான் வரப்போகிறது. நீ சோர்ந்து போகாதே. உன் ஜெபம் கேட்கப்படவில்லை என்று நினைக்காதே. 40 நாள் தமிழ்நாடு முழுவதும் போய் ஜெபம் பண்ணினீங்களே, என்ன நடந்தது? என் ஜெபத்தின் மீது எனக்கு நம்பிக்கை உண்டு, என் ஜெபத்தை கேட்கிற தேவன் மீது எனக்கு விசுவாசம் உண்டு. அந்த ஜெபத்திற்குரிய பதில் இனிமேல் தான் தமிழ்நாட்டிலே நடக்க போகிறது. ஏற்ற காலத்தில் அது நிறைவேறும். எலியாவின் தேவன் என்னுடைய தேவன். அவர் ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிற தேவன். நான் சோர்ந்து போவதில்லை, ஜெபம் பண்ணுவதில்லை, சோர்ந்து போவதில்லை. என்ன நடந்தாலும், என்ன சம்பவித்தாலும், மாறாக நடந்தாலும் என் ஜெபத்தை நான் விட்டு விடுவது இல்லை. ஏனென்றால் என் ஜெபத்தை கேட்கிற தேவன் ஏற்ற நேரத்திலே பதில் கொடுப்பார். அவருக்கு தெரியும் எப்பொழுது யாரை என்ன செய்ய வேண்டும் என்று அவருக்கு தெரியும். ஆகாபுக்கு எப்பொழுது முடிவை கொண்டு வரணும் அவருக்கு தெரியும். ஏசபேலுக்கு எப்படி முடிவை கொண்டு வர வேண்டும் என்று அவருக்கு தெரியும். என் வேலை ஜெபிக்க வேண்டியது. அமெரிக்காவில் ஓரல் ராபர்ட்ங்கிற ஊழியக்காரர் இருந்தார். 50 வருஷத்துக்கு முன்னால தேவன் அவரை வல்லமையாய் பயன்படுத்தினார். அவர் யார் மேல கை வச்சாலும் அவங்க சுகமாயிருவாங்க. என்ன வியாதியானாலும் சரி, அவருடைய கை அப்படியே வைப்ரேட், அவர் மின்சாரத்தை போல ஒரு வல்லமை பாஞ்சிக்கிட்டே இருக்குமா, அற்புதம் நடக்கும். அந்த மாதிரி அந்த காலத்திலேயே அவர் மேல வழக்கு போட்டிருக்காங்க நீதிமன்றத்தில். ஒரு ஆளுக்கு வியாதி வந்தா மருத்துவர்கிட்ட போய் பரிசோதனை பண்ணி அவர் மருந்து கொடுத்து சுகமாக்கணும். ஆனா இந்த ஓரல் ராபர்ட் கை வச்சு சுகமாக்குறேன்னு சொல்லி ஜனங்களுக்கு, அவர் மருத்துவத்துறைக்கு மாறா, சட்டத்துக்கு மாறா ஜனங்களுக்கு சுகம் கொடுக்குறேன்றாரு. அது தப்பு, அவர் அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்லாம் கேஸ் கொடுத்தாங்க. அமெரிக்காவிலேயே, கிறிஸ்தவ நாடு அமெரிக்காவிலேயே. அப்போ நிருபர்கள் பேட்டி எடுத்தாங்க அவர்கிட்ட வந்து. ரொம்ப அமெரிக்கா முழுதும் பிரபலமானவர். அப்போ சொன்னாங்க, ஓரல் ராபர்ட், ஒரு ஆளுக்கு மேலே கை வச்சு நீங்கள் ஜெபிக்கும் போது சுகமானா சரி, அவர் செத்து போயிட்டா என்ன பண்ணுவீங்கன்னாங்க. நீங்கள் கை வச்சு ஜெபிக்கும் போது அந்த ஆள் செத்து போயிட்டா என்ன பண்ணுவீங்க? அடுத்த ஆளுக்கு ஜெபம் பண்ணுவேன் அப்படின்னாரு.
அவரும் செத்து போயிட்டா அடுத்த ஆளுக்கு ஜெபம் பண்ணுவேன். அவரும் செத்து போயிட்டா அடுத்த ஆளுக்கு ஜெபம் பண்ணுவேன். என் வேலை ஜெபிக்க வேண்டியது. சுகம் கொடுக்கிறதோ எடுக்கிறதோ அது அவருடைய காரியம். நான் ஜெபம் பண்ணி கொண்டே இருப்பேன். அல்லேலூயா சொல்லுங்க. விசுவாசத்தோடு நான் ஜெபம் பண்ணி கொண்டே இருப்பேன். கர்த்தருக்கு தெரியும் யாரை சுகமாக்கணும், எப்போ சுகமாக்கணும், எப்போ பதில் கொடுக்கணும், என்ன செய்யணும் கர்த்தருக்கு தெரியும். எலியாவே சோர்ந்து போகாத, என் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கப்படலை, நான் எதிர்பார்த்தபடி பதில் வரலை, நான் இவ்வளவு ஜெபிச்சேனே காரியம் நடக்கலை என்று கலங்கி கொண்டிருக்கிறாயா? எலியாவே எழுந்திரு, உன் ஜெபம் கேட்கப்பட்டிருக்கிறது, பதில் கொடுப்பதற்கான வேளை வந்து கொண்டிருக்கிறது. ஏற்ற வேளையிலே தேவன் பதில் கொடுப்பார். நீ சோர்ந்து போகாத. அதனால தான் லூக்கா 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இயேசு சொல்லுகிறார், சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும். ஜெபத்தில் சோர்ந்து போகாத, எப்பவும் நீ ஜெபிக்கணும், சோர்ந்து போகாம ஜெபிக்கணும். அந்த லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் இயேசுவே சொல்றார் பாருங்க. ஒரு பட்டணத்தில் ஒரு நியாயாதிபதி இருக்கிறான். அவன் தேவனுக்கு பயப்படாதவன், மனிதரை மதிக்காதவன். மனுஷரை மதிக்கவே மாட்டான். தெய்வ பயமும் கிடையாது, மனுஷரையும் மதிக்கிறதில்லை. அப்போ யாரையும் சட்டை பண்ண மாட்டான். அந்த பட்டணத்தில் ஒரு விதவை, அவளுக்கு ஒரு வழக்கு இருந்தது. நியாயத்துக்காக அந்த நியாயாதிபதி கிட்ட போகிறா. ஐயா, என் வழக்கை விசாரித்து எனக்கு நீதி செய்யுங்க. அவன் அவளை அசட்டை பண்ணுறான். ஓடிப்போ, இங்கே வராது, என்கிட்ட மதிக்கவே மாட்டேங்கிற. ஒரு பெண்ணாக கூட மதிக்கலை, ஓடிப்போன்னு விரட்டுகிறான். ஏன்னா அவனுக்கு தெய்வ பயமும் கிடையாது, மனுஷரை மதிக்கிறதும் கிடையாது. எல்லாரும் சொல்லியிருப்பாங்க, எதுக்குமா அவங்ககிட்ட போய் நிற்கிற, அவன் தான் கடவுள் பயமும் கிடையாது, மனுஷரையும் மதிக்கிறது கிடையாது, அவங்ககிட்ட போறி என்னன்னு கேட்டா இந்த விதவை விடலை, தினம் போய் நிற்பா. அந்த நியாயாதிபதி எங்கே வந்தால் அங்கே இப்போ ஐயா தோத்துறோம், ஐயா என் வழக்கை விசாரித்து கொடுங்க. ஓடிப்போ, வராது, என் கண் முன்னால் நிற்காத. அடுத்த நாள் முன்னால் இப்போ நிற்பா. ஐயா என் வழக்கை விசாரித்து கொடுங்க ஐயா, நான் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன், என் பின்னாலே வந்துக்கிட்டு இருக்க, ஓடிப்போ, நீ விரட்டி விடுவான். அடுத்த நாள் வந்துடுவா. அவன் எங்கே போனாலும் தினமும் முன்னால் வந்து நின்று என் வழக்கை விசாரித்து கொடுங்க, என் வழக்கை விசாரித்து கொடுங்கன்னு. அவன் பார்த்தா, என்ன நான் கடவுள் பயமும் இல்லாத ஆள், மனுஷரையும் மதிக்க மாட்டேன், ஆனாலும் இவள் என்னை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கிறாளே, அதனால இவ இனிமே என்னை வந்து தொந்தரவு பண்ணக்கூடாது, அதுக்காகவாவது இவள் வழக்கை விசாரிச்சிடலாம், வா உன் வழக்கு என்ன விசாரித்து திருப்பி கூறிடலாம். இயேசு சொல்லுகிறார், அநீதி உள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை நீங்கள் நினைத்து பாருங்க, நிதானித்து பாருங்கள். அவன் அநீதி உள்ளவன். அவனே திரும்ப 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 போய் ஒரு பெண் வேண்டிக் கொள்ளும் போது மனம் மாறி அவளுக்கு நியாயம் செய்வானேயானால் இரக்கமுள்ள ஆண்டவர், மனதுருக்கமுள்ள ஆண்டவர், நமக்காக சிலுவையில் ஜீவனை கொடுத்தவர், நம்மீது அன்புள்ளவர், நம்மை பிள்ளைகளை போல நேசிக்கிறவர், அவர்கிட்ட நீங்க ஜெபம் பண்ணும்போது பதில் கொடுக்காமல் இருப்பாரா? செவி கொடுக்காமல் இருப்பாரா? சீக்கிரத்திலே கர்த்தர் உங்களுக்கு நியாயம் செய்வார். இன்றைக்கு ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். லூக்கா 18:8 சீக்கிரத்திலே கர்த்தர் உங்களுக்கு நியாயம் செய்வார். உங்களுடைய ஜெபத்திற்கு பதில் வருகிறது, உங்களுடைய வேண்டுதலுக்கு பதில் வருகிறது. சீக்கிரத்திலே அற்புதங்களை காண போகிறீர்கள், சீக்கிரத்திலே விடுதலையை காண போகிறீர்கள், சீக்கிரத்திலே கர்த்தருடைய அதிசயத்தை நீங்கள் காண போகிறீர்கள், சீக்கிரத்திலே உங்களுடைய வியாபாரத்திலே பிள்ளைகள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்க போகிறது, சீக்கிரத்திலே கர்த்தர் நியாயம் செய்ய போகிறார். உங்கள் ஜெபத்திற்கு பதிலை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஜெபிக்கும்படி எழுந்து இருப்போம். ஆண்டவர் சோர்ந்து போகிறவர்களுக்கு பலன் கொடுக்கிற தேவன். ஐயா, நான் சோர்ந்து போனேன், உண்மையில் என் ஜெப வாழ்க்கையில் சோர்ந்து போனேன், விசுவாச வாழ்க்கையில் சோர்ந்து போனேன், என் ஆவிக்குரிய வாழ்க்கையில் சோர்ந்து போனேன், என் ஊழியத்தில் நான் சோர்ந்து போனேன், என்னுடைய வாழ்க்கையில் நான் மன சோர்வோடு தான் வந்தேன். ஆண்டவர் இன்றைக்கு என்னோடு பேசினார், என்னை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். அப்படி சொல்றவங்க மட்டும் வலதுகரம் உயர்த்துங்க. எல்லாம் அப்படியே கண்களை மூடி, ஆண்டவரே என்னை பலப்படுத்தி கொண்டிருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம், என்னை பலப்படுத்தினதற்காய் ஸ்தோத்திரம் சொல்லுங்க, வாய் திறந்து. என்னை பலப்படுத்தினதற்காய் ஸ்தோத்திரம், என்னை பலப்படுத்தினதற்காய் ஸ்தோத்திரம் இயேசுவே, என்னை பலப்படுத்தினதற்காய் ஸ்தோத்திரம். சோர்ந்திருந்த என்னை பலப்படுத்தினதற்காய் ஸ்தோத்திரம். சோர்ந்திருந்த என்னை பலப்படுத்தினீர், உற்சாகப்படுத்தி விட்டீர். சோர்பின் ஆவி விலகட்டும் இயேசுவின் நாமத்தில்.
சோர்வின் ஆவி விலகட்டும் இயேசுவின் நாமத்தில். சோர்வை கொண்டு வருகிற பொல்லாத ஆவியே, இயேசுவின் நாமத்தில் உன்னை கடிந்து கொள்ளுகிறேன். பொல்லாத சாத்தானே, சோர்வை கொண்டு வருகிற பொல்லாத சாத்தானே, உன்னை கடிந்து கொள்ளுகிறேன் இயேசுவின் நாமத்தில். சோர்வின் ஆவிகள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தில். சோர்வின் ஆவிகள் விலகட்டும் இப்பொழுது. நீ கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியா இரு. உன் இருதயத்தின் வேண்டுதல் உனக்கு அருளப்படும். நீங்க மன மகிழ்ச்சியா இருக்கணும், சோர்ந்திருக்க கூடாது. கர்த்தர் உங்களை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார், பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். உற்சாகமான ஆவி உங்களை நிரப்பி கொண்டிருக்கிறது. சோர்வின் ஆவி வெளியேறுகிறது. இயேசுவின் நாமத்தில் சோர்வின் ஆவிகளை கடிந்து கொள்ளுகிறேன். இயேசுவின் நாமத்தில் சோர்வின் ஆவிகளை கடிந்து கொள்ளுகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உற்சாகத்தின் ஆவி, மன மகிழ்ச்சியின் ஆவி உங்களை நிரப்பி கொண்டு இருக்கிறார். சோர்ந்து போன உங்களை கர்த்தர் பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். எலியாவே, சோர்ந்து போகாத, எழும்பு எழும்பு எழும்பு. நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். ஆபிரகாமே, சோர்ந்து போகாது. என் வாக்குத்தத்தம் நிறைவேறும், என் வாக்குத்தத்தம் நிறைவேறும். நான் சொன்னதை நிறைவேற்றுகிற தேவன். சோர்ந்து போகாத, சோர்ந்து போகாத மகளே, சோர்ந்து போகாத. எழும்பு எழும்பு, திடன்கொள். இன்றைக்கு ஒரு உற்சாகமான ஆவி நிரப்பி கொண்டிருக்கிறது. ஆவியானவர் சொல்லுகிறார், அநேகரை சோர்வுக்குள்ளாக்கி மரணத்துக்கு நேராய் நடத்துகிற பொல்லாத ஆவி, தற்கொலை தற்கொலை எண்ணத்தை கொண்டு வந்து செத்துரு செத்துரு செத்துரு, நீ வாழ முடியாது என்று மன சோர்வை கொடுத்து அநேகரை தற்கொலைக்கு நேராய் நடத்துகிற சோர்வின் ஆவி இன்றைக்கு அந்த கட்டுகள் அறுக்கப்படுகிறது. எல்லாருமே வலதுகரம் உயர்த்துங்க. எல்லாரும் கண்களை மூடி இயேசு 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 அந்த நாமத்தை சொல்லிக்கொண்டே இருங்க இருதயத்தில். எல்லாரும் பயபக்தியோட. இப்ப ஆவியானுடைய வல்லமை இறங்க போகிறது. அந்த சோர்வின் ஆவி, தற்கொலை தூண்டுகிற ஆவி, மரண எண்ணத்தை கொண்டு வருகிற ஆவி, கொல்லும்படி போராடுகிற அந்த ஆவி, எலியாவை மரணத்துக்கு நேராய் நடத்தின அந்த ஆவி, செத்து போயிரு சொன்ன ஆவி, இன்றைக்கு அந்த அப்படிப்பட்ட ஆவிகள் உங்களை விட்டு வெளியேற போகிறாரு. அப்படிப்பட்ட ஆவியின் கட்டுகள் அறுக்கப்பட போகிறாரு. அவைகள் அலறி கொண்டு வெளியேறும். சிலர் அப்படிப்பட்ட கட்டுகளுக்குள் இருக்கிறவங்க ஆவியானவர் உங்களை முன்னுக்கு கொண்டு வருவார். உங்களுடைய விடுதலைக்காக இப்ப நாங்க ஜெபிக்க போகிறோம். இப்போ ஆண்டவருடைய ஆவியானவர் இறங்க போகிறார். பொல்லாத ஆவியே, சோர்வை கொண்டு வந்து மரணத்தை கொண்டு வர போராடுகிற பொல்லாத அசுத்த ஆவியே, வெளியே வா இயேசுவின் நாமத்தில். உனக்கு நான் இயேசுவின் நாமத்தில் கட்டளை கொடுக்கிறேன். ஒவ்வொரு சகோதரனை விட்டு சகோதரியை விட்டு நீ வெளியே வரணும். இப்பொழுது நீ வெளியே வரணும். நீ ஒளிந்திருக்க முடியாது, நீ மறைந்திருக்க முடியாது. ஒருவரையும் மரணத்துக்கு நேராய் கொண்டு போக முடியாது. இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் உனக்கு கட்டளை கொடுக்கிறேன். அந்த ஆவிகள் இப்பொழுது தேவ சமூகத்தில் வந்து விழுவதாக. வெளியே வா பொல்லாத ஆவியே, அலை கழித்து கொண்டிருக்கிற பொல்லாத ஆவியே, உனக்கு இயேசுவின் நாமத்தில் கட்டளை கொடுக்கிறேன். தற்கொலை தோண்டுகிற அந்த ஆவி, மரண எண்ணத்தை கொண்டு வருகின்ற அசுத்த ஆவி, வெளியே வா இப்பொழுது. Come out you devil. நீ மறைந்திருக்கிற உன்னை நான் இயேசுவின் நாமத்தில் கட்டளை கொடுக்கிறேன். வெளியே வா இப்பொழுது. மரண போராட்டத்தை கொண்டு வருகிற ஆவிகள், மரண எண்ணத்தை கொண்டு வருகிற ஆவிகள் வெளியேறட்டும். அவைகளை சுட்டரிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில். விடுதலைக்காக நன்றி. ஆமென். கவனிங்க. இருதயம் பாதிக்கப்பட்டவர்கள், இருதயத்தில் வலி, இருதயத்தில் பலவீனம், இருதயம் நார்மலாய் துடிக்கவில்லை, வேகமா துடிக்குது, இருதயத்தில் பிரச்சனை, இருதயம் வீங்கி இருக்குது, ஒரு மரண பயம், இருதயம் பலவீனப்பட்டு நோய்வாய் இருதயத்தில் பாதிக்கப்பட்டவங்க இன்னைக்கு ஆண்டவருடைய இருதயத்தை தொட்டு குணமாக்க விரும்புகிறார். அவங்க வலதுகரம் உயர்த்துங்க. உங்களுடைய இருதயத்தில் கை வைங்க. கண்ணில் பிரச்சனை உள்ளவங்க, என் கண்ணில் பிரச்சனை, கண்ணில் எரிச்சல், காந்தல், பார்வை இல்லை, கிட்ட பார்வை, தூர பார்வை பிரச்சனை, என் கண்ணில் கட்டி, என் கண்ணில் பிரச்சனை, அப்படி சொல்றவங்க கண்ணில் கை வைங்க. கண்ணில் கை வைங்க. ஆண்டவர் இப்பொழுது உங்களை முதலாவது தொட போகிறார். இப்போ இயேசுவை நோக்கி பாருங்க. இயேசுவே என் இருதயத்தை தொடும், இயேசுவே என் கண்களை தொடும். இப்போ ஜெபிக்க போறோம். தகப்பனே, இருதயத்தில் பாதிக்கப்பட்ட சகோதர சகோதரிகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். பாதிக்கப்பட்ட என் இருதயத்தை புது இருதயமாய் மாற்றினீரே. இப்பொழுது அதே அற்புதத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு செய்வீராக. நசரேயனாக இயேசுவின் நாமத்தில் இருதய பலவீனப்பட்டவர்களை தொடுவீராக. இருதயத்தில் காணப்படுகிற வலிகள் மறையட்டும் இயேசுவின் நாமத்தில். இருதயத்தில் காணப்படுகிற நம்னஸுகள்
இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். வீங்கி இருக்கிற இருதயம் நார்மலாய் மாறட்டும். வேகமாய் துடிக்கிற இருதயம் நார்மலாய் துடிப்பதாக. இயேசுவின் நாமத்தில் இருதயத்தில் சுகம் உண்டாகட்டும். இருதய பலவீனங்கள் மாறட்டும். இருதயத்தில் உள்ள வலிகள் விலகட்டும். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் புது இருதயமாய் உண்டாகட்டும். ஹார்ட் அட்டாக் வந்துவிட்டது, இருதயம் பலவீனப்பட்டு விட்டது என்று மரண பயத்தோடு ஜெபிக்கிற பிள்ளைகளை தொடுவீராக. அந்த இருதயம் புது இருதயமாய் மாறட்டும். இப்பொழுது அதை உணருவார்களாக. இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாகட்டும். கண்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, என் கண்ணிலே பார்வை இல்லை, என் கண்ணிலே எரிச்சல் காணப்படுகிறது, என் கண்களிலே காந்தல் காணப்படுகிறது. கிட்ட பார்வை, தூர பார்வை பிரச்சனை, மாலை கண் நோயினால பாதிப்பு, இப்படி கண்களிலே பாதிப்போடு ஜெபிக்கிற பிள்ளைகளுக்காய் இயேசுவே நாமத்தில் நான் இப்பொழுது ஜெபிக்கிறேன். இப்பொழுது ஒவ்வொரு கண்களுக்குள்ளும் சுகமளிக்கிற வல்லமை இறங்குவதாக. இயேசுவின் நாமத்தில் கண்கள் புது கண்களாய் மாறுவதாக. கண்களிலே தெளிவான பார்வை வருவதாக. குருட்டு ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் நான் கடிந்து கொள்ளுகிறேன். குருட்டு ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொள்ளுகிறேன். அந்த கண்களை விட்டு உன் கையை எடுப்பொல்லாத ஆவியே, அந்த கண்களிலே தெளிவான பார்வை வரட்டும். கண்களில் உள்ள காந்தல்கள், எரிச்சல்கள் மாறட்டும். கிட்ட பார்வை, தூர பார்வை மாறட்டும். குருட்டு கண்கள் இயேசுவின் நாமத்தில் பார்வை அடைவதாக. குருட்டு கண்கள் இயேசுவின் நாமத்தில் பார்வை அடைவதாக. கண்களிலே கர்த்தருடைய வெளிச்சம் வருவதாக. கண்கள் பார்வை அடையட்டும். கண்கள் திறக்கப்படட்டும். ஆண்டவருடைய கரம் தொட்டதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவே ஸ்தோத்திரம் சொல்லுங்க. இயேசுவே என்னை தொட்டதற்காய் ஸ்தோத்திரம், என்னை தொட்டதற்காய் ஸ்தோத்திரம். அடுத்து காதுல பிரச்சனை. எனக்கு இந்த காது கேட்கல, காதுல ஒரு இரைச்சல் இருக்கிறாரு, காதுக்குள்ள ஒரு வலி உண்டாகுது, என் காதுல எனக்கு பிரச்சனை, இயர் ப்ராப்ளம். அப்படி உள்ளவங்க வலது கரம் வைத்துங்க. இந்த காதுல உங்களுடைய விரலை வைங்க. எந்த காது வலிக்கிறவங்க, 2 காதுன்னா 2 காதுல விரல் வைங்க. காது கேட்காத யாரையாவது கூட்டி கொண்டு வந்திருந்தா அவங்கள காதுல விரல் வைக்க சொல்லுங்க. கூட்டி கொண்டு வந்தவங்க இந்த ஜெபத்துக்கு பிறகு காது திறக்கப்பட போகிறாரு. அப்படியே கண்களை மூடுங்க. எல்லாரும் ஜெபிக்கலாம், எல்லாரும் ஜெபிக்கலாம். இயேசுவே தொடும். அப்படி ஜெபிங்க. இயேசுவே தொடும், இயேசுவே தொடும். சொல்லுங்க, சொல்லுங்க. இயேசுவே தொடும். நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் பொல்லாத செவிட்டு ஆவிகளை இப்பொழுது நான் கடிந்து கொள்கிறேன். பொல்லாத செவிட்டு ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் வெளியேறுவதாக. காதிலே பிரச்சனை உண்டாக்குகிற, அந்த இரைச்சலை உண்டாக்குகிற சாத்தானுடைய வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக. இயேசுவின் நாமத்தில் காதில் உள்ள வலிகள் மறையட்டும். இயேசுவின் நாமத்தில் காதுக்குள்ளே காணப்படுகிற இரைச்சல்கள் மாறட்டும். அன்று இயர் ட்ரம் அது பாதிக்கப்பட்டு விட்டது, இனிமேல் காது கேட்காது என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. இயேசுவின் நாமத்தில் இயர் ட்ரம் உருவாகட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். அது இப்பொழுது புதிதாய் உருவாகட்டும். காது தெளிவாய் கேட்பதாக. செவிட்டு ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் நான் கடிந்து கொள்ளுகிறேன். ஊமையும் செவிடுமான ஆவியே, நீ விலகு என்று உனக்கு கட்டளை கொடுக்கிறேன். காதுகள் திறக்கப்படட்டும். ஊமையும் செவிடுமான ஆவிகள் வெளியேறட்டும். சுகம் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். என் எலும்புகள் நரம்புகள்ல பாதிப்பு, எனக்காக ஜெபிக்கணும் அப்படி சொல்றவங்க கரம் வைத்துங்க. கரம் உயர்த்தி கண்களை மூடி ஜெபிங்க. இயேசுவே என் எலும்புகளை தொடும், என் நரம்புகளை தொடும். இயேசுவின் நாமத்தில் என் நரம்புகள், எலும்புகளில் சுகம் உண்டாகட்டும். சொல்லுங்க, சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தை சொல்லுங்க. நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினால் எலும்புகளுக்குள் ஆண்டவருடைய வல்லமை இறங்குவதாக. நரம்புகளுக்குள் இயேசுவின் வல்லமை இறங்குவதாக. இயேசுவின் நாமத்தினாலே எலும்பிலே காணப்படுகிற சத்துருடைய கட்டுகள் அறுக்கப்படுவதாக. நடக்க முடியாத கால்கள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் பலன் கொள்ளுவதாக. நடக்க முடியாதவர்கள் இயேசுவின் நாமத்தில் நடப்பார்களாக. கைகளிலே காணப்படுகிற கட்டுகள் அறுக்கப்படுவதாக. எலும்புகளிலே, நரம்புகளிலே காணப்படுகிற வலிகள், பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக. ஆண்டவருடைய சுகமளிக்கிற வல்லமை எலும்புகளுக்குள் இறங்கட்டும், நரம்புகளுக்குள் இறங்கட்டும். இப்பொழுது விடுதலை உண்டாகட்டும்.
கழுத்து எலும்பில் உள்ள வலிகள் மறையட்டும், முதுகு எலும்பில் உள்ள வலிகள் மறையட்டும் இயேசுவின் நாமத்தில். முழங்காலில் உள்ள வலிகள் விலகட்டும். பலவீனப்பட்ட அந்த முழங்கால்கள் பலன் அடைகிறது இயேசுவின் நாமத்தில். சுகம் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் கட்டுகள் அறுக்கப்படுவதாக. கைகள், கால்கள், நரம்புகள், எலும்புகளுக்குள் வல்லமை இறங்குவதாக. நடக்க முடியாத கால்கள் மான்களின் கால்களைப் போல மாறுவதாக. இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் எல்லா நரம்பு எலும்புகளிலும் சுகம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தில். ஆண்டவர் அநேகரை தொட்டு இருக்கிறார். இயேசுவே ஸ்தோத்திரம் சொல்லுங்க. கையை அசைத்து சொல்லுங்க, இயேசுவே ஸ்தோத்திரம். என் எலும்புகளை, என் நரம்புகளை தொட்டதற்காய் ஸ்தோத்திரம். சுகம் கொடுத்ததற்காய் நன்றி. அல்லேலூயா. கண்ணில் என்ன பிரச்சனை? எந்த கண்ணில்? வலது கண். தெரியாது. 5 வருஷமா ஆபரேஷன் பண்ணணும் டாக்டர் சொல்லிட்டாங்க. கண்ணு தெரியாது. அந்த கண்ணு தெரியாது. இந்த ஒரு கண்ணு தான் தெரியும். இப்போ இது தெளிவா இருக்கு. அந்த கண்ணை மூடுங்க. கண்ணை பாருங்க. தெரியுதா? இது எத்தனை? 2. இது எத்தனை? 5. நல்லா தெரியுது. 5 வருஷமா இந்த கண்ணு தெரியாது, வலது கண். ஆண்டவர் இன்றைக்கு அந்த கண்ணை திறந்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. என்ன ஹார்ட்ல ப்ராப்ளம்? ஹார்ட் ரொம்ப பலவீனம், ரொம்ப ஸ்பீடா அடிக்கும். எனக்கு வேகமா அடிக்கும். வரும்போது ரொம்ப வலியோடி தான் வந்தேன். இருதயத்துல வலிக்கும். ஆமா, வலிக்கும். பேசலாம் முடியாது. பேசினாலே முடியும், கஷ்டம். இப்ப சொல்லி ஜெபம் பண்ணும்போது எனக்கு ஜெபம் பண்ணாதவரை எனக்கு நல்ல குழந்தை ஜெபிச்ச பிறகு வலி ஒண்ணு இல்ல. அந்த வலி ஒண்ணுமே இல்ல. நல்ல மூச்சு இழுத்து விட்டு பாருங்க. இல்ல. எவ்வளவு காலமா இருந்தது? 1 வருஷமா இருக்கு. என்ன காதுல பிரச்சனை? காதுல இப்போ நேற்று டாக்டர் கிட்ட போனேங்க. 20 நாள் எனக்கு காது வலிச்சிட்டு இருந்ததுங்க. அப்புறம் பயங்கரமா வீக்கிட்டு உள்ள கொட்டச்சல் மாதிரி இருந்துச்சு. உள்ளுக்குள்ள இறைச்சல் இருந்துகிட்டே இருந்து கொட்டச்சல் அப்படியே தூங்கவே முடியாது, சாப்பிடவே முடியாது. சோர்வோட வந்தேங்க நான். என் சோர்வுக்கு நீங்கி போகுதுன்னு சொல்லி மகளேன்னு பேசுனீங்க. அதை நினைச்சு நான் துக்கத்தோடு அழுதுட்டுக்க ஆண்டவர் வந்து என்னை தொட்டாரு. தொட்டோடனே நான் கீழே விழுந்துட்டேன். அப்புறம் காது வெளியே பாரு. ஆண்டவர் வந்து தொட்டார். நீ பாருங்க, ஒரு பெரிய அற்புதம். இயேசுவே வந்து அவங்களை தொட்டு இருக்கிறார். தொட்ட உடனே கீழே விழுந்திருக்கிறாங்க. அந்த காதில் இருந்த பிரச்சனை, அந்த குத்து அப்படியே மறைந்து விட்டது. அற்புதமான சுகம் காதல். அல்லேலூயா சொல்லுங்க. என்ன கண்ணுல பிரச்சனை? 2 கண்ணுமே ஒரு மாதிரி இருக்கும்போதே வலிக்கும். அப்படியே கொஞ்சம் விட்டுருவான். 2 கண்ணு. ஆமா, நேற்று வந்து ரொம்ப நேத்துல இருந்து வலி. இங்க வந்து உட்கார்ந்து இருக்கும் போது கூட நல்லா வலிச்சுக்கிட்டே இருந்தது. ஆமா, நீங்க ஜெபம் பண்ணும்போதுவே நானே சும்மா அதுக்கு முதல்லயே எனக்கு கண்ணு வலி இருக்கக்கூடாதுன்னு ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் நீங்க செஞ்ச உடனே எனக்கு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. 3 வருஷமா இருந்த வலி இப்ப வலியே இல்ல. நல்ல 3 வருஷமா தாயாருடைய 2 கண்களையும் வலி எனக்கு இயேசு குணமாக்கி இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. என்ன செய்ச்சு இருதயத்துல? எனக்கு 1 வருஷமா வலி இருந்துட்டே இருந்துச்சு. இப்போ நீங்க பிரேயர் பண்ணும்போது என்ன வெளிச்சம் தொட்டு மறைஞ்சு போய் சாட்சி சொல்லு, நான் சுகமாக்கி இருக்கிறேன். வலி போயிட்டு இப்போ 1 வருஷமா இருதயம் வலிச்சுக்கிட்டே இருக்குமா? ஆண்டவர் இன்னைக்கு தொட்டு குணமாக்கி இருக்கிறார். அல்லேலூயா. என்ன செய்ச்சு? காலில் குடைச்சலா இருந்துச்சுங்க. எலும்பு விட்டு வந்துட்டே இருக்கும் அடிக்கடி. நீங்க ஜெபம் பண்ண சொன்னா நான் கையை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. அந்த அற்புதம் செஞ்சாரு. அந்த எலும்புல வலிக்கும், கால் எலும்புல மூட்டெல்லாம் வலிச்சுட்டு. எவ்வளவு காலமா விட்டு விட்டு வந்துட்டு இருந்துச்சுங்க. இப்ப 2 மாசமா மறுபடியும் வந்துட்டுங்க. வரும்போதே வலி, அந்த ஜாயிண்டுகள்ல முழங்கால வலி. ஆண்டவர் எலும்பை தொட்டு குணமாக்கி இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. இந்த கையிலேங்க ஐயா 2 மணி நேரத்துக்கு மேலே கையை கீழே தங்க விட்டுருந்தேன்னா புழு குடையிற மாதிரியே குடையணும். எங்கள் வீட்டில் யார்கிட்டையும் சொல்லவே மாட்டேன். இன்றைக்கி நீங்கள் சத்தியம் நடத்திட்டு இருக்கீங்கள எனக்கு என்னமோ ஃப்ரீயாக இருந்த மாதிரி இருந்துச்சு. என்னமோ நமக்கு ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்குதுன்னு உணர்ந்தேன்னா அப்போ ஏசப்பா உனக்கு நான் அந்த வலியை எடுத்து போட்டுட்டு நீ போய் சார்ஜ் சொல்லணும்னு சொன்னார். எத்தனை வருஷம் இருக்கும்? 18 வருஷம் ஆகுது. 18 வருஷம் இருந்த கையில் இந்த வலியை கர்த்தர் எனக்கு மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. வலிங்க கால் இப்போ கூட இங்கே ஜோமனுக்கு முன்னாடி கால் நீட்ட முடியாது, முடக்க முடியாம இருந்துகிட்டு 5 வருஷமா. ஆமா, அந்த மாதிரி தான் நடக்க முடியாது. ரொம்ப வேதனை. இந்த சைடு பூராமே பயங்கர வலி வலிக்கும். நீங்க இப்ப சொன்னீங்க இந்த இடத்துல வலிக்குன்னா கையை வைக்க சொன்னீங்க. இப்ப என்ன நடந்து? ஜெபிச்ச பிறகு அந்த கால் நடக்க நல்லா இருக்கு. நல்ல சுகம். கர்த்தர் காய் அந்த எலும்புகளை தொட்டு குணமாக்கினார். அல்லேலூயா. நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களையும் ஜெப விண்ணப்பங்களையும் எங்களுக்கு மறவாமல் எழுதுங்கள். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: இயேசு விடுவிக்கிறார், 4 மாவடி 628-211, தூத்துக்குடி மாவட்டம். தொலைபேசி எண் 046392200022, 9942235304. Email info@jesusredeems.com. Our website jesusredeems.com. 24 hours prayer support. 04639 220000.